வீரப்பன்கிற ஒரு காட்டுக்குள்ளேயே இருக்கான், வருஷ கணக்கில் வெளியிலேயே வரல. ஆனால் அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்டை பார்த்தது இல்லை. தரையினாலும் அது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்கு. முதல் ஆளாகவே வீரப்பனும் அர்ஜுனனும் 2 பேர் வந்துட்டாங்க. நம்ப முடியாது. இது வரைக்கும் இருந்த அந்த பிரமிப்பு இதெல்லாம் வந்து இது கனவா நனவாங்கிற அளவுக்கு ஆயிட்டுது. நண்பர்களே, நாம் இப்போது சந்திக்க இருப்பது யூடியூப் சேனல்ல அதிகமான விசுவாசிகள் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா அது வீரப்பனுக்கான ரசிகர்களும் விசுவாசிகளும் தான் அதிகம்னு சொல்லலாம். அதுல ரசிகர் மன்றமே வச்சு நடத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஹீரோவாக இருக்கிற வீரப்பனை பற்றின விஷயங்கள் அத்தனையும் இந்த புற உலகுக்கு சொன்ன சிவசுப்ரமணியம் அவர்களோட தான் நம்ம இருக்கோம். அவரை நம்ம ஏற்கனவே சில சமயங்களில் பேட்டி கண்டிருந்தாலும் இப்போ ஒரு முழுமையான பேட்டியை உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அவர் நிறைய விஷயங்கள் அவரோட யூடியூப் சேனலில் இன்னும் பிற சேனல்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் கொடுத்துருந்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்கும்போது இந்த விஷயங்கள் புது புது விஷயங்கள் இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் அவரை சந்தித்து இன்னும் வீரப்பனை பற்றின சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்களை இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்காக அவரை இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கங்க சிவசுப்ரமணியம். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நலமா. ஒரு தடவை வீரப்பன் சமாதிகளை வச்சு உங்களை பேட்டி எடுத்தேன். ஒரு 1/4 மணி நேரம். ஒரு 1/4 மணி நேரம். அது ஒரு அவசர கதியில் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு அவசரம், எனக்கு அவசரம். அந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் ஏகப்பட்ட சேனலில் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வந்துட்டீங்க. இன்னைக்கு வீரப்பனுடைய அரங்கம் ஒரு பெரிய ஃபுல்ஃபில்லாக உட்காந்துருக்குன்னா உங்கள் சேனல் மூலமாக தான் உட்காந்துருக்குது, உங்கள் மூலமாக தான் உட்காந்துருக்கு. இல்லைன்னா இந்த வெளி உலகத்துக்கே வீரப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட போயிருக்குன்னு சொல்லலாம். சும்மா செவி வெளி செய்தியை அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மம்மட்டியா மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கலாம் ஒழிய வேற பெருசாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு வீரப்பன்கிற ஒரு வீரன் இந்த நூற்றாண்டில் தோன்றியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளி உலகுக்கு சொன்னது உங்கள் புத்தகங்களும் உங்கள் விஷயங்களும் தானே ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அடிப்படையில் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிக்கலான்னு பார்க்குறோம். இப்போ முதன் முறையாக நீங்கள் வீரப்பனை சந்திக்கும் போது ஒரு அச்ச மனப்பான்மை அந்த மாதிரியான விஷயங்களையா எப்படி அந்த தேடலை ஆரம்பிச்சது உங்களுக்கு? அச்சம்ங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த வயது நமக்கு அப்போ எனக்கு வந்து 23 வயசு இருக்கும். அந்த காலகட்டங்களில் இது பின்னால் இவ்வளோ விளைவுகள்லாம் வருமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலை. வந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த குளத்தூர் மணி என்ன சொன்னார், நான் சந்திக்கிறதுக்காக அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்குறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, வீரப்பனை பார்க்குறதெல்லாம் பெரிய சிரமம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் கேத்திரிப்பட்டி, தண்டா, தார்காடு, லக்கம்பட்டி இந்த மாதிரி குளத்தூர் ஒட்டிய பகுதியில் தான் அடிக்கடி வந்துட்டு போகிறாருனாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் தருமபுரி மாவட்டம் நெருப்பூர், ஏரியூர், நாகமரை இந்த பக்கத்தில் தான் அவங்க இருக்கிறதா தெரியுது. எப்படியாவது அங்கேருந்து யாராவது வரக்கூடிய ஆளு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்குள்ளே பார்த்துப்பாங்க. இப்போல்லாம் 15 நாள் 20 நாளுக்கு முன்னே பார்த்தோன்னே வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு. என்ன அப்படி ஒரு சந்திப்புக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் உள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துங்க. அப்போவே சொல்லிடுறேன். ஆமாம், ஏன்னா காவல்துறை எப்படியும் நம்மளை சும்மா இருக்க விடாது. அவங்களுடைய ஆற்றாமையை வேறொரு வகையில் வெளிக்காட்டுவாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும். ஆனால் எப்படியும் அந்த சிக்கல் வரும். இல்லை, இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அப்போவே வீரப்பன் வந்து போலீஸ் சைட்லேயோ இல்லை பொதுமக்கள் சைட்லேயோ ஃபேமஸாக இருந்தாரா எப்படி? ஆமாம். ஓஹோ. வீரப்பன்கிறது பார்த்தீங்கன்னா 1987 குண்டேரிப்பள்ளம் பகுதியில் ரேஞ்சர் சிதம்பரத்தை கொண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மேலே வழக்கில் கிடையாது. சரி, குண்டேரிப்பள்ளம் தான் ஃபர்ஸ்டா? தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரேஞ்சர் சிதம்பரம் கூட வழக்கு. அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பனுடைய படத்தை தமிழ்நாடு பத்திரிகையில் வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பன் ஒருத்தன் இந்த மாதிரி சாதாரணக்காரன், கர்நாடகாவில் கோவிநத்தை சேர்ந்தவன், அங்கே நிறைய யானை வேட்டையாடி இருக்கான், அங்கே 2-3 வனத்துறை ஊழியர்களை எல்லாம் கொண்டிருக்கான், 500 யானை 1000 யானை கொண்டிருக்காங்க. அது மாதிரியான செய்தியெல்லாம் இங்கே வர அந்த சம்பவத்தை ஒட்டி தான் வருது. அந்த நபர் வந்து காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அன்றைக்கு 1987 நமக்கு தெரிந்த அளவில் காடுங்கிறது மீறி போனால் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு மேலே பெரிய அளவில் பரப்பரப்பு இருக்குமா அப்படிங்கிறது நம்ம மக்கள் யாரும் தெரியாது. ஏன்னா அதிகபட்சமா காட்டுக்குள்ள போவாங்க, சொல்லி பொறுக்குவாங்க, அதுல யானை தகவல் வரும். ஏதாவது கோயில், சத்தியமங்கல காடு, கோயில் சுற்றி இருக்கிற காடு, குளக்கரை சுற்றி இருக்கிற காடு,
காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற காடுகள் இதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம் தவிர சத்தியமான காடுகள்லாம் அன்றைக்கி நம்ம பார்த்ததும் கிடையாது. அதை பற்றிய புரிதல் வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. அப்போ காடு எவ்வளோ பெருசு இருக்குலாம் தெரியாது. அதில் எழுதும்போது சொல்கிறாங்க வீரப்பன்கிற நபர் காட்டுக்குள்ளேயே இருக்கான், வருஷ கணக்கில் வெளியிலேயே வரல. அது மாயாவி வீரப்பன் தான் சொல்லுவாங்க, வெறும் வீரப்பன் சொல்ல மாயாவிங்கிற அந்த பேர்லாம் திடீர்னு மறைஞ்சு போயிடுவாரு. அவர் வந்து கூடுகிட்டு கூடுவாயிரம் வித்த வச்சிருக்காங்க சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது அதிகாரிகள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதா. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் கண் முன்னால் இருந்து திடீர்னு காணாமல் போயிட்டா அப்படின்னா புதருக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க. அதை நம்ம செய்தியாளர்கள் கேட்குற விதமும் அது ஒரு மாறுபட்ட தொன்னியில் சொல்லணுங்கிறதுக்காக மாயமாக மறைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, புதருக்குள்ளே இருக்கிற நம்ம இன்னைக்கு போனோம்னாலுமே மான்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கோம். ஒரு கண் மூடி முறுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அதனுடைய வேகம் அது புதரில் ஓடிடுது. அதை தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நம்மளால மாயாவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கட்டத்தில் தமிழ்நாட்டில் 91க்கு பிறகு அவரை ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. 91 தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான வழக்குகள் இல்லைன்னாலும் கர்நாடகாவில் நடந்த வழக்குகளுடைய தாக்கம், அங்கே 6 பேரை கொண்டது, 5 பேரை கொண்டது, போலீஸ் ஸ்டேஷன் அடித்தது, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை கொண்டது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கர்நாடகாவில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கிறது ஓரளவுக்கு அது வெளிப்படையாக வராது. அதனால் அந்த செய்திக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அதனால தான் நம்மளை அதை பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்துக்கு வரோம். நான் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் தான் அந்த பாலாறு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பாலாறு பாம் பிளாஸ்ட்டுங்கிறது குண்டேரி பள்ளம்ங்கிறது 2 ஒன்றுங்களா? குண்டேரி பள்ளம்ங்கிறது 87 ரேஞ்சர் சிதம்பரம் கொல்லப்பட்டது. நான் சொல்ற பாலாறு பாம் பிளாஸ்ட் 93 ஏப்ரல் 9 புனித வெள்ளி அன்னைக்கு நடக்குது. அது அந்த கோபாலகிருஷ்ணன் டீம் போனதில் 3 போலீஸார், 2 ஃபாரஸ்டர், 17 பொதுமக்கள், மொத்தம் 22 பேர். செய்தி எடுக்க போன பிறகு முதல்ல வீரப்பனால் நடந்த சம்பவம் அதுதான். அதான் நான் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அன்றைக்கே நான் முதல் நாள் இரவு 8ஆம் தேதி இரவு வெளியில் வந்துடும், 9ஆம் தேதி காலையில் அந்த குண்டு வெடிக்குது. சரி. அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்கவும் அவர் எல்லாருக்குமே தெரியற ஒரு கேரக்டர் ஆகிட்டார். அவரை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மாயாவினா எப்படி இருப்பான், யாருமே பார்க்க முடியல, போலீஸாலேயே பார்க்க முடியல. அப்புறம் அந்த கட்டங்களில் நீங்கள் அன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறீங்கல்ல, இவரை போய் வீரப்பனை பார்த்துட்டு வந்தீங்களா? எப்படி? அப்போ முதல் சந்திப்பு எப்படி? முதல்ல மணியன்கிட்ட இந்த பிரச்சனையை பேசி சொல்லும்போது, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தயாராக இருந்தால் சொல்லுங்கள், மூவ் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரிங்கண்ணா தயாராக இருக்கேன் அப்படின்னு. இங்கே மட்டும் இல்லை, என்னையும் தூக்குவானுங்க, எனக்கும் ஒரு சிக்கல் வரும், நானும் சில நாள் உள்ளே இருக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னவர். அப்புறம் பேச்சு வழக்கிலே சொன்னார், இதுக்கு பயந்தோம்னா வீரப்பன் ஒருத்தர் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்ன எதுவுமே வெளியே தெரியாமல் போயிடும். எல்லாருக்கும் அந்த பயம், அந்த சிக்கல் இதுக்கு தான் செய்யும். துணிச்சு போனோம்னா தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. ஏற்பாடு பண்ணலன்னு சொன்னால் ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு எனக்கு தகவல் சொல்கிறாரு. ஒரு நாள் போகிறேன். அந்த கட்டம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுடைய கர்னல் பொறுப்பில் இருந்த கிட்டு என்கிட்ட கிருஷ்ணகுமார் லண்டன்லேருந்து தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்க வழியில் இந்திய ராணுவம் நம்ம வங்காள விரிகுடாவை ஒட்டியிருக்க அந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் சுற்றி வளைச்சு தாக்குதல் நடத்துல அவங்க இறந்துடுறாங்க. இறந்து ஒரு வாரம் 10 நாட்கள் தான் அந்த தகவல் என்ன வர சொல்கிறார். நான் நினச்சது வந்து ஒன்று கிட்டு இறப்பை பற்றி ஏதாவது செய்தி இருக்கும், அல்லது வீரப்பனை பற்றி இருக்கும் அப்படிங்கிற 2 கட்டமாக நான் ஒரு எண்ணத்தில் தான் போனேன். போய் அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 5:30-6 மணிக்கு நான் போயிடுறேன். அண்ணன்கிட்ட பேசும்போது வீரப்பன் தான் வர சொல்லியிருக்காரு, உங்களை கூட்டி போகிறதுக்காக ஒரு ஆள் வரன்ட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். 7:45 8 வரைக்கும் பார்க்குறோம், வரல. அப்புறம் 10 மணி வரைக்கும் பார்க்குறோம், 10 மணி வரைக்கும் வரல. ஏதோ சிக்கல், அதனால் அந்த நபர் வரல. ஏன்னா அவங்கள கொஞ்சம் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க, சின்ன விஷயம்லாம் பயந்துக்குவாங்க. நாளை விட்டு நாளை மறுநாள் நீங்கள் வந்துடுங்க, வாய்ப்பு இருந்தால் அவர் வர சொல்லி நானே உங்களை கொண்டு தாங்க விட்டுறேன், ஏன்னா அவங்க நம்பினோம்னா அது பயன் இருக்காது அப்படின்றது. அப்புறம் நான் 12 மணிக்கு மேட்டூர்லேருந்து கிளம்பி ஈரோடு வந்துடுறேன். ஈரோடு வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி 3ஆவது நாள் மீண்டும் போகிறேன். அது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதி நினைக்கிறேன். 3ஆம் தேதி மாலை போகிறேன். 5 மணிக்கு போனால் நான் அண்ணனுடைய மோட்டார் சைக்கிள்லேயே என்னை கூட்டி போயிட்டார். கூட்டி போயிட்டு அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கார், அவர் செய்யாறு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர், பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னா கிராமத்து மக்கள் முதல்ல வாங்க தம்பி எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு தான் கேட்பாங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒரே விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கங்க, என்ன வச்சுக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு புரியல நான், ஏன்னா நமக்கு அந்த மாதிரியான பெருசாக இந்த மாதிரி ஃபீல்டில் போய் எல்லா இடத்துலையும் நம்ம பத்திரிக்கையாளர் அறிவு மாறுதானே தவிர வேறு மாதிரி பேசுனது இல்லை. இப்போ கேட்டாலும் வாத்தியாருக்கு சொந்தக்காரரு, யூனியன் ஆஃபீஸில் இருக்கிறேன், விவசாய கடன், வீட்டு கடன், பம்பு செட்டு கடன், இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறேன், யூனியன் ஆஃபீஸில் வேலையில் இருக்கிற மட்டும் சொல்லிடுங்க
அது சம்மந்தமாக பேசி நீங்கள் சமாளிச்சிங்க. வாத்தியார் வீட்டுக்கு நீங்கள் சொந்தக்காரர் செய்யாறுலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டார். சரின்ட்டு போனோம். அப்போ அதே மாதிரி அந்த ஆசிரியருடைய வீட்டில் கொண்டு விட்டு அவர் அண்ணனை பார்த்தோன்னே எந்திரிச்சு வந்தார். அவர்கிட்ட மெதுவாக சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்திருக்காங்க, இங்கே தங்குவாங்க, உறவினர்னு சொல்லிடு. இரவு வந்து சின்ன பொண்ணான் அவர் பிக்கப் பண்ணிக்குவார் அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஆசிரியரோட பேசிட்டு ஆசிரியர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அங்கே சின்ன பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு அப்படி இருந்துட்டு மணியண்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் ஊர் மக்கள்லாம் நிறையா வந்துட்டாங்க. நிறையா வந்தாங்க, எல்லாம் பார்த்து பேசினார். தகவல் தெரிஞ்சு அவர் சின்ன பொண்ணான்னு வந்துடுறார். அவர்கிட்டையும் சார் சொல்லிட்டு இங்கே ஆள் இருக்காரு, நீ ரெடி பண்ணிக்கிட்டு. அப்புறம் அண்ணன் போகும்போதெல்லாம் என்கிட்ட சொல்ல ஒரு வாட்டி கிளம்பிட்டார். அப்புறம் ஆசிரியர் வந்து என்கிட்ட பேசிட்டு ஒரு 8 மணிக்கு சின்ன பொண்ணான் நம்மளை வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாரு. எனக்கு இந்த இடத்துல அவர் வந்து கூட்டி போனார்னா கூட ஆசிரியர் வந்திருக்காரு. அப்போ இல்லை ஆசிரியர் நான் சொல்றது பள்ளி ஆசிரியர், ஓவிய ஆசிரியர். நம்ம ஆசிரியர்லாம் எனக்கு அப்போ இல்லை. அப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருள் மட்டும் கொடுத்துருங்க, அவர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னாரு. கேமரா மற்றதெல்லாம் நான் போனேன். பேண்ட்டை கட்டி லுங்கி போய் கட்டிட்டான். பேண்ட் எல்லாமே உள்ள பேக்கில் எடுத்து வச்சேன். அப்புறம் அவர் வாத்தியார் வீட்டில் கத்திரிக்காய் தக்காளிலாம் போட்டு தூக்கிற கூட இருக்குங்களா, மூங்கில் கூட தூக்கி போட்டார். அவர் சின்ன பொண்ணை வந்து கையில் தூக்கி தோல் தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அப்புறம் ஒரு 8:30 மணிக்கு இங்கே ஆசிரியர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆசிரியர் நானும் அப்படியே மெதுவாக நடந்து அந்த காட்டு பக்கம் போகிறேன். என் கூட ராஜசேகர்னு ஒரு தம்பி வந்திருந்தான். ஏன்னா அவன் கல்லூரி மாணவன். நான் எங்கேயாவது செய்திக்கு போனோம்னா கூட வருவான். இதுக்கு ஒரு பேச்சு துணைக்கு இருக்கட்டுமே, காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். 3 நாள் லீவ் 4 நாள் லீவ் போட மாதிரி இருக்குன்னு காலேஜுக்கு போகிறதுல நான் வரேன் போனேன்னா அப்படி கூட வந்துட்டான். நாங்கள் ஆசிரியரும் நாங்கள் 3 பேரும் நடந்து அப்படியே ஒரு மாரியம்மன் கோயிலேருந்து அந்த பக்கம் போயிட்டான். நாங்கள் போகிறது அவங்களுக்கு தெரியும். அந்த பழங்குடி மக்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களும் அந்த நேரத்துக்கு புறப்பட்டு அங்கே வந்து சேர்ந்தார். அந்த கூட எடுத்து வந்திருந்தார். கூட இருந்த பிறகு என்னுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இந்த நேரத்துக்கு வர முடியாது. நான் சின்ன பொண்ணுக்கு அப்போ வயசு ஒரு 55 இருக்கும். எனக்கு கொஞ்சம் கண் பார்வையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான் இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது. நான் காலையில் 8 மணிக்கெலாம் நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன். இப்போ உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சுப்பன் அப்படின்னு ஒரு தம்பி வருவார், அவரோட நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டு சொன்னார். அந்த சுப்பன் வர்றாரு. அவர் வந்து பார்த்த பிறகு இவர்கிட்ட கேட்குறாரு, கட்டை இருக்கா அப்படிங்கிறார். கட்டைன்னா நமக்கு இது தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கும்போது துப்பாக்கி, நாட்டு துப்பாக்கி. எல்லாம் முன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனோன்னா யானை நிறையா இருக்கும், காட்டெருமை இருக்கும், துப்பாக்கி இல்லாமல் நான் போக முடியாது அப்படின்னாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசினதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி அவர் போய் சுப்பன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அந்த பின் சரியில்லை இந்த பின் சரியில்லைன்னு உட்காந்து சரி பண்ணார். சரி பண்ணி தோட்டெல்லாம் இந்த மருந்தெல்லாம் போட்டு அதை ஃபயர் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணிட்டு பெரிய சின்ன பொண்ணை அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த பக்கம் போனோம். இந்த நேரத்தில் அந்த சுப்பன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அவருடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன். இவன் நாங்கள் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் குளத்தூர் மணியை கொண்டாந்து அந்த ஆசிரியர் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தம்பி ஒருத்தன் பஸ் ஏறி போனான். போயிட்டு அங்கே நைட்டு 7:30 மணிக்கு வர பஸ்ஸில் ஒரு மூட்டை சிமெண்ட்டை தூக்கிட்டு வந்தான். சிமெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு அந்த சின்ன பொண்ணாட்ட கேட்டிருக்கான், அது யாருன்னுட்டு. அவங்க ரிப்போர்ட்னு இருக்காங்க. அவனுக்கு ஒரு ஆர்வம், நானும் வீரப்படம் பார்க்கணும் சரி அப்படின்ட்டு நாங்கள் உட்காந்து அந்த மாரியம்மன் கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது சுப்பன் வந்து துப்பாக்கி எடுக்க போயிட்டு வர்றதுக்குள்ளே இவர் வந்துட்டார். இவர் வந்துட்டு அப்புறம் அவங்க அந்த பழங்குடி சமூகத்துக்குள்ளே பேசக்கூடிய மொழியில் பேசுகிறாங்க. பேசிட்டு அப்புறம் இங்கே நம்ம கருங்கல் குவாரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், உங்களோட வரங்க வாங்க போகலாம் அப்படின்னு. சரி, நமக்கு அறிமுகமில்லாத ஆட்களோட 2 ஆள் இருந்தாலும் அறிமுகமான ஆள் தான் நல்லதானே, வாங்க போகட்டும். அப்புறம் நாங்கள் 3 பேர், சுப்பன் 4 பேர் மட்டும் நாங்கள் போனோம். ஒரு 2-2.5 மணி நேரம் நடந்திருப்போம். 2.5 மணி நேரம்ங்கிறது பகலில் நடக்கிற மாதிரி கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க இல்லையா? 6-7 கிலோமீட்டர் வரும். பகலில் தானே வந்து 2.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்துருவோம். பகல் நைட் இரவு. நானும் அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்டை பார்த்தது இல்லை. தரையினாலும் அது அந்த பகுதி பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்குது. அப்படி அந்த மலை மெதுவுலையெல்லாம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். சறுக்கல்லாம் இருக்கிறது. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, இவர் முதல்ல சொன்னது யானை நிறையா நிற்க 2-3 கிலோமீட்டர் காட்டெருமைக்குன்னு சொன்னார் இல்லையா, இது எங்கேயாவது இருக்கா என்னது, எல்லாம் எந்த புதரை பார்த்தாலும் காட்டுற மாதிரியே இருக்கு. அப்போ இன்னொன்று என்ன, நம்ம நகரத்துக்குள்ளே இந்த மாதிரி இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல மைக் செட் சத்தம் கேட்கும், பஸ் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்கும், மக்கள் பேசுறது கேட்கும், அந்த காலகட்டத்தில் ரேடியோவில் பாடுறது கேட்கும். அந்த காட்டுக்குள்ளே எதுவுமே கேட்கல. அங்கே இருக்கிற அமைதியாக நம்மளை பயமுறுத்துது. மான் கத்துற சத்தம் கேட்குது, மயில் தான் திறந்து விட்டு கத்திக்கிட்டு இருக்குது, யானை எங்கேயோ தூரத்தில் கத்துது. இதையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு அச்ச உணர்வு தான் வருது. இருந்தாலும்
வீரப்பனை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் வீரப்பனுடைய குற்ற பின்னணிகள்லாம் இவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. அப்போவே பெரிய குற்ற பின்னணி அவருக்கு இருக்கு. அந்த கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா அவர் மேலே 120 வழக்கு இருக்குது. அம்மாடி. கடைசியாக அவர் சாகும்போது அவர் கடைசியாக சாகும்போது 184 வழக்கு இருந்தது. சரிங்க. அந்த கட்டத்திலேயே 120 வழக்கு இருக்குது. எல்லாமே கர்நாடகா தான். 120 வழக்கு இருக்குது. அந்த 120 வழக்கில் கிட்டத்தட்ட கொலை வழக்கு மட்டுமே 100 இருக்கப்போ. ஓ சரி. 100 கிட்ட இருக்கும். அந்த கட்டத்தில் அவ்வளவும் நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது காட்டுக்குள்ளே தலைமுறையாக ஓடிட்டு ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அடித்து ஒரு 4-5 பேரை கொண்டு இருக்காரு. ஹரிகிருஷ்ணாவை அடித்து கொண்டிருக்காரு. சிதம்பரம் ரேஞ்சர் கொண்டிருக்காரு. இதுதான் தெரியும். சரி சரி சரி. மற்றபடியெல்லாம் பெருசாக தெரியாது. அப்புறம் இது அவர்கிட்ட போய் என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, தொடர்பு ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது, இந்த தொடர்பை பயன்படுத்தி அவருக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்தி வாங்கல அப்படிங்கிறத பற்றி யோசனையிலே தான் போயிட்டுருக்கோம். இந்த தடுமாற்றமான சூழல் தான் நாங்கள் போகிறோம். அவர் 12 மணி அளவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு சொல்கிறார், இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க, இங்கே இதுக்கு மேலே நம்ம போக முடியாது அப்படிங்கிறார். ஏன் அவங்க எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ தான் சொன்னார், நமக்கு அங்கே தெரியாது. நான் 3 நாளைக்கு முன்னே அவரை பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்தாங்க. நான் இந்த பக்கம் கிளம்பி வரும்போதே அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. திரும்ப எந்த நாள் அவங்க எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போனால் அங்கே ஆள் இருப்பாங்க, நம்மளை வேறு இடத்துக்கு கூட்டி போவாங்க. ஒருவேளை ஆள் இல்லைன்னா அப்படிங்கிறேன். ஆள் இல்லைன்னா இங்கே தான் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறேன். இங்கே விலங்குகள் அதாவது துப்பாக்கி இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்துட்டு போயிட்டு இல்லை, அவங்க போக மாட்டாங்க. பகல் 10 மணி ஆக வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க, இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க நம்ம. அப்புறம் யூரின் அடிச்சுட்டு அது இருட்டுக்குள்ளே தம் அடிக்கணுங்கிற ஒரு வருது. அதெல்லாம் அடிக்கிங்க ஒன்றும் பயம் இருக்காதுங்கிறான். நமக்கு அந்த அடிப்படையில் இருக்கும்ல, போலீஸில் வந்து புகை வந்துன்னா அங்கிருந்தெல்லாம் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி ஏங்க இந்த காட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்துங்க புகை வந்து தெரிஞ்சிட போகுது, லைட்டை பார்க்க போகிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எல்லா இடத்துலையும் மாடு மேய்க்கிறவங்க வேட்டைக்கு போகிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம், எங்கள் ஊருக்காரங்க அந்த பக்கம் 5 பேர் வேட்டைக்கு போயிருக்காங்க. அதெல்லாம் சாதாரண வேட்டை நடந்துட்டு ஆமாம், அதில் ஒன்றும் ஒன்று நீங்கள் தாராளம். அப்புறம் நான் வந்து தம் அடித்து முடிச்சது பிறகு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு முன்னாலேயே ஒரு புதற்குள்ளிருந்து ஒரு நபர் வர்றார். நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். அண்ணன் இங்கே இருக்கு சொன்னார், வருவாங்க, வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க சொன்னார். அப்புறம் அவர் முன்னால் போனார். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனோன்னே இப்போ அந்த பாலாறு தோணிமடு அணை ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றினுடைய படுகையில் தான் ஒரு மணல் திட்டான பகுதியில் தங்கியிருந்தாங்க. அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா டீ கொதிச்சுக்கிட்டு இருந்து வேற ஒருத்தவங்க படுத்திருந்தார். அப்புறம் அவர் எழுப்பி டீ போட சொன்னார். டீ போட்டு எல்லாமே டீ குடித்தான். இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க அங்கே? 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியும்? ஒருத்தர் வந்து ராமர், அவருக்கு என்கவுண்டரில் இறந்துட்டார். சரி. இன்னொரு பையன் மல்லிகானன்னு ஒரு பையன், கொஞ்சம் வயசு கம்மியான பையன், ஒரு 20 வயசாக இருக்கும். அடுத்தது வீரப்பன். வீரப்பன்லாம் இல்லை. இன்னொன்று வந்து குழந்தான். குழந்தானா? ஓ, 3 பேர் தான் இருக்காங்க. குழந்தானு தான் அந்த முகாமுடைய பொறுப்பாளர். ஓ சரி சரி. இந்த 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் போனோன்னா அந்த டீ எல்லாம் குடிச்சு மணி 1:30 மணி 2 மணி கிட்ட ஆயிருக்கும். அந்த நிலா வெளிச்சத்தை எல்லாம் வச்சு அவங்க கணக்கு பார்த்துட்டு இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு குழந்தான் கிளம்பிட்டார். கிளம்பி எங்கே போகிறீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் நடந்து போகிற தூரத்தில் அண்ணன் இருக்கார். அங்கே போய் நான் தகவல் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பணுன்னா இங்கே ஒரு 7-7:30 நாங்கள் வந்துடுவோம், போய் அதனால் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அதுக்கு முன்னே நம்ம கேப்டன் பிரபாகரன் சினிமா பார்த்துருக்கோம். அப்போ கேப்டன் பிரபாகரன் வந்துருச்சு. 91 வந்துடுதுல்ல. சரி. அப்போது ட்ரெயினில் போனால் குதிரையில் போகிறது, ஜீப்பில் போகிறது, பைக்கில் போகிறதெல்லாம் அதில் இருக்கும். ஆமாம். வீரப்பன் மன்சூர் அலிகான் தானே அதெல்லாம். நான் இந்த மாதிரி இங்கே பைக் இருக்கா, ஜீப் இருக்கா, குதிரை இருக்கா தேடி. ஓ, கற்பனைக்குள்ள அந்த சினிமா இதெல்லாம் போகுது. உங்களுக்கு நம்மளுடைய கற்பனை மனித, அது குறிப்பா சினிமா தமிழ் சமூகத்தினுடைய கற்பனையே மாதிரி எல்லாமே சினிமாவை சார்ந்தான நம்ம கற்பனை. காதல் இருந்து சாகின்ற காலம் வரைக்கும். இப்ப வேணா இன்னைக்கு வேணா இணையதளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாறி இருக்கலாம். 2000க்கு முந்தைய சமூகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் சினிமா தான் இருக்கும். ஆனா ஒரு துளி கூட அந்த அந்த எல்லைக்குள்ள இல்ல. அந்த நோக்கத்தில் நான் பார்க்குறேன், குதிரை இருக்குமா, ஜீப் இருக்குமா, பைக் தான் இருக்கான்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் ராமர்கிட்ட கேட்டேன், இங்கேருந்து நான் வெளியில் போகிறேன்னா இந்த குதிரைகள் இது இல்லை போவீங்களான்னு. எங்கே சாமி குதிரைகளாக வச்சுக்க முடியும், நடந்து தான் போகணும் அப்படிங்கிறாரு. ஏன் குதிரைகள் போனால் என்ன, நடந்து போனாவே கீழே விழுந்து கால் ஒடிச்சு போயிடும், குதிரைகளெல்லாம் போனால் கழுத்தே ஒடிச்சு போயிடும். இந்த காடும் பாறையும் அந்த மாதிரியா இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியாது, காலையில் பாருங்கள்
அப்படின்னா இதுக்குள்ள எனக்கு நடந்ததுனால அவ்வளவு 25 தெரியல. தெரியல, ஒரு பாதுகாப்பான வழி வந்தா தெரியல. காலையில பார்த்தா தான் தெரியுது, ஒரு எடி கீழே வச்சோம்னா அது 3 அடி ஆழத்துல அதான் ஏறும்போது பெருசா தெரியாது, இறங்குறது எனக்கு கவனம். இறங்குறதான் பெரிய சிரமம் இருக்கு. அப்போ அந்த சூழலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இது ஜீப்பும் ஆகாது, டாங்கியும் பயன்படுத்த முடியாது, குதிரையும் எதுவும் பயன்படுத்த முடியாது. அந்த வனத்துறையினுடைய ஒரு எல்லையை ஒட்டி இருக்கிற அந்த பாதையில ஒரு கட்டத்தில் வேணா லாரியோ டிராக்டரோ போகலாம், ஜீப் போகலாம், மற்ற வண்டி போக முடியாது. ஆமா, இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது. அப்போ அங்கே வந்து எந்த விதமான தகவல் தொடர்போ அல்லது எந்த விதமான வாகன வசதிகளையோ அவர்களும் நம்ம பயன்படுத்த முடியாது, முழுக்க நடந்து மட்டும்தான் இருக்க முடியுங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியுது. அப்புறம் அங்கே ஒரு 2-3 மணி நேரம் நாங்கள் படுத்து முடிச்சோன்னா காலையில் 6:30 மணிக்கெலாம் வெடிஞ்சிருச்சு. குருவி சத்தம். அப்போ அவங்க தானே காட்டினுடைய ராஜா, வாழ்க்கையே அவங்க தானே. நிறைய குருவியெல்லாம் சகத்த ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எந்திரிச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் எங்கே இப்போ இன்னைக்கு வரைக்குமே எங்கே போனாலும் டூத் பேஸ்ட் ப்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எங்கே பக்கத்தில் கிடச்சுன்னா வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்லு விளக்கு, அந்த வேப்பங்குச்சி ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்திக்குவேன். காட்டுக்குள்ளே போயிட்டு வேப்பங்குச்சி இருக்குமா பல்லு விளக்கு, நான் காட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னால வேப்பங்குச்சிங்க அதெல்லாம் இங்கே இருக்காது, வேப்ப மரமே இல்லைங்க. காடுனா எங்கள் ஊரில் வேப்ப மரம் தான் இருக்கு, காட்டில் நீங்கள் இந்த காட்டில் வேப்ப மரம் இல்லைங்கன்னா இல்லை, அது வந்து ஊர்ப்புறத்தில் தான் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் இருந்து அது காடல்ல, அது ஊரையொட்டி இருக்கிற பகுதி. அதை பற்றி அப்புறம் இது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் நான் இதை வனத்துறை சார்ந்திருக்கிறவங்க, காடுகளை பற்றி தரவு உள்ள எல்லார்ட்டையும் கேட்குறேன், ஏன் வேப்ப மரம் இல்லை காட்டுக்குள்ள அப்படின்னா. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க வேப்ப மரம் என்ன, வேப்ப மரம் இல்லைங்கிறது காக்கா இல்லைங்கிறனால தான் வேப்ப மரம் இல்லைங்களா. காக்கா காட்டில் இல்லை, காட்டில் இல்லை, அது ஊர் பறவை. மனிதர்கள் வாழாத இடத்தில் காக்கை வாழாது, மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பறவை. அதனால காக்கை அது எந்தெந்த அளவுக்கு பழங்களை சாப்பிட்டுட்டு எச்சம் போடுதோ அந்த எல்லைக்குள்ள தான் வேப்ப மரம் வரும், அது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, அதனால இங்கே வரல அப்படின்னா. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கேரளா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காடுகள், ஆந்திரா காட்டு பகுதி, ஒசூர் காட்டு, எல்லா இடத்துக்குமே நான் போய் பார்த்துருக்கேன், வேப்ப மரம் எங்கேயுமே இல்லை. ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் அந்த தூரம் வரைக்கும் தான். வேப்ப மரத்தை பார்த்தா ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம், ஊர் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி காக்கா சத்தம் கேட்டோம்னாலும் நம்ம ஊர் வந்துருச்சு அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம். இது அடுத்த ஒரு 10 வருஷமா நம்ம தேடி தெரிஞ்சிட்டது. அப்புறம் பல்லு விளக்குறதுக்கு வேற வழி ஒன்று. அப்புறம் அங்கிருந்து புது பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் கோல்கேட் பேஸ்ட்டு, ப்ரஷ் ஒன்று கொடுத்தாங்க, குளிக்கிற சோப்பு வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்கு. அப்போ தான் அந்த அவங்க வச்சுருந்த அந்த பொருள்களை பார்க்குறேன். ஒரு சாக்கு பை தானே, சரி சாக்கு பை இல்லைன்னா அந்த தோல் தூக்கி மாட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு கோடி சாக்கு மாதிரி ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. அப்போ வந்து கிளாஸ்கோன்னு ஒரு ஃபேமஸ் பிஸ்கட், பிரிட்டானியா அந்த அளவுக்கு அப்போ ஃபேமஸாக இல்லை எனக்கு. கிளாஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அது நிறையா உள்ளே இருக்குது, அது கொஞ்சம் இனிச்சமாக இருக்கும். ஆமாம், இனிப்பாக இருக்கும். குளுக்கோஸ் 1/2 கிலோ டப்பா, 1/2 கிலோ டப்பா ஒரு 3-4 டப்பா இருக்குது. பேரிச்சம்பழம் இருக்குது, டார்ச் லைட்டு, டார்ச் செல்லு, இந்த மாதிரி பால் பவுடர். அந்த பால் பவுடர் தான் கரைச்சி அதில் அப்படியே டீத்தூள் போட்டு டீ வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்க கூட இவ்வளோ பொருள் வச்சுருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அவ்வளோ பொருள் அவங்க வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு, சோப்பு, லெக்ஸு, ஹமாம், ரெக்ஸோனா, மெடிமிக்ஸ், இது மாதிரி வெரைட்டியாக இருக்குது. அது அவனுக்கு பிடிக்குது அவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. அப்புறம் பீடி கட்டு, சிகரெட்டு, இது எல்லாமே உள்ளே இருக்குது. கடலை மிட்டாய், இந்த மாதிரி பொருள் கடையில் இருக்க ஒரு மளிகை கடையே உள்ள வைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துல அது பையில் இருக்குது. அப்புறம் எல்லாம் பார்த்து அப்போ எனக்கு இந்த குளுக்கோஸை பார்த்தா கேட்டேன், மற்றதெல்லாமே நம்ம சாப்பிட்ற பொருள் குளுக்கோஸ் எதுக்கு? அப்போ என்ன நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க குளுக்கோஸ் தண்ணியில் கலந்து குடிப்போம் அதுன்னு. அப்போ சொன்னாங்க, இது காட்டுக்குள்ளே நடக்கும்போது தண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, அது கூடுதல் வெயிட் 2 கிலோ 3 லிட்டர் பாட்டை தூக்கிட்டு போகிறதுலாம். அப்போ பெரும்பாலும் இந்த மினரல் வாட்டர் பாட்டிலாம் கிராமப்புறங்களுக்கு போகாது, 2 லிட்டர் கேன் தான் எடுத்துகிட்டு போக முடியும். மினரல் வாட்டராக பார்த்தீங்கன்னா 2000க்கு பிறகு தான் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. அப்போ மினரல் வாட்டர் அந்த அளவுக்கு பயன்பாட்டு இல்லை, அதனால தனியாக 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கேன் மாதிரி கேன் மாதிரி எடுத்துகிட்டு போவோம். தகரம் அல்லது பிளாஸ்டிக் கேன் வந்துச்சு, அந்த கேனில் எடுத்துகிட்டு போகணும். அது இங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற சிரமமாக இருக்கும். 2-3 லிட்டர் குளுக்கோஸ் எடுத்து அப்படி லேசாக கையில் கொட்டி வாயில் போட்டோம்னா நம்ம போயிடுவோம். நாங்கள் இந்த குளுக்கோஸ் சிஸ்டம் எஸ்டிஎஃப்க்கு 2000க்கு பிறகு தான் வருது. ஓஹோ, எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காரு பாருங்க இவர். அது வீரப்பம் மட்டும் இல்லை, இன்னைக்கு திருடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருடுறதுக்கு பிறகு தான் அதுக்கான டெக்னிக்கலாக போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு தான். ஆமாம், கள்ளன் பெருசா காப்பான் பெருசானா கள்ளன் தான் பெருசாக இருக்கு. அது அந்த மாதிரி பல இடங்களில் நம்ம இன்னைக்கு நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது
கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு அப்புறம் அடுத்து குளிக்கிறது, குளிச்சு முகம்லாம் கழுவிட்டு பல்வெளிக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த குளிக்க போகும்போது சொன்னாங்க, அண்ணா வந்துடுவார் கொஞ்சம் நேரத்தில், நீங்களாம் குளிச்சு ரெடியாயிருங்க அப்படின்னா. அப்போ சாப்பாடு என்ன செய்ய போறோம், அப்போ தான் டீ. குளிக்கிறதுக்கு நாங்கள் ஓடை ஏதாவது இருந்துங்களா? நாங்கள் தங்கி இருக்கிறது ஒரு ஓடையனுடைய கரை தானே. ஓடைன்னா அது நாங்கள் போனது ஏப்ரல் மாதம்னால தண்ணி தண்ணி ரொம்ப நின்றுச்சு, கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு இடத்துல இடுப்பளவு தண்ணி இருக்குது, நம்ம இறங்கி குளிக்கிற அளவுக்கு. நீங்கள் அதில் குளிச்சுக்கலாம், சோப்பு போடக்கூடாதுன்றாங்க. சோப்பு போடுறோன்னா நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்தாந்து இங்கே வச்சு சோப் போட்டு முகம் கழுவுங்க. ஆனால் அங்கே தண்ணிக்குள்ளே சோப் போட்டுருவாங்க. துவைக்கிறதுக்கு அதே மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு போய் தான் துவைக்கணும். இந்த இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம கெடுத்துடக்கூடாது. அது ரெண்டாவது, நம்ம மனுஷனுடைய வாசம் பட்டுருச்சுன்னா அது காட்டு விலங்குகள் அது சீக்கிரம் தண்ணி குடிக்காது. தொடர்ந்து அப்போ தண்ணி கீழே போயிட்டு இருக்குது. ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விலங்குமே தண்ணி குடிக்காது. அதனால் நீங்கள் அது எதுவும் செய்யாதீங்கன்னாங்க. சரின்ட்டு அப்புறம் நான் சும்மா முகம் கழுவுறதுக்காக அங்கே உள்ளே போய் அந்த பாறையிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ காக்கி சட்டை போட்ட மாதிரி யாரோ 2 பேர் வர மாதிரி தெரியுது. அந்த பாறையில் கருப்பு சிகப்புமா வெள்ளையுமா அந்த வெளிச்சம் லேசாக அடிச்சிட்டு நேரத்தில் சரியாக நம்மளை பார்வைக்கான ஃபோகஸிங் கிடைக்கல. யாரும் அங்கே வர்ற மாதிரி இருக்கு, நம்மளால தான் வருவாங்க அப்படின்னாரு. இல்லை காக்கி சட்டையோடு வர மாதிரி இருக்குன்னு, நம்மளால தாங்க வருவாங்க அப்படின்னாரு. அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் 2 பேர் யாரோ இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. அப்புறம் திரும்ப தெரியல. அப்புறம் மறைஞ்சு வருது. ஆமாம், அது பாறைகள் இருக்கிறது, பாறையும் மரங்களும் இருக்கிறதுனால மறைஞ்சு வர்றாங்க. இப்படி தான் வர்றாங்க போல இருக்கு. அப்புறம் முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி மொண்டு குடிச்சிட்டு அப்படியே அந்த வர வழியே பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கே யாரும் வரல. இந்த பக்கம் சந்திலிருந்து வர்றாங்க. சத்தம் கேட்டுச்சு, யாரும் நடந்து வர சத்தம் கேட்டது. அப்புறம் முதல் ஆளாகவே வீரப்பனும் அர்ஜுனனும் 2 பேரும் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நம்ப முடியாது, இது வரைக்கும் இருந்த அந்த பிரமிப்பு இதெல்லாம் வந்து இது கனவா நனவாங்கிற அளவுக்கு ஆயிட்டுது. யாருமே பார்க்க முடியாத ஒரு நபர். அவருக்கு அப்போ உங்களை முதல் முறையாக அவரும் அப்போ தான் பார்க்குறாரு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் சுப்பு அங்கே இருந்தாப்புல. சுப்புங்கிறது யார்? தண்டா சுப்புன்னு சொல்லக்கூடிய வேற ஒரு சுப்பு. அவர் இறந்துடுறாரு பின்னால். இந்த சுப்பு அந்த அதான் சுப்பு இருந்தாப்புல. அப்புறம் சுப்பு இருந்துட்டு அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அந்த ராஜசேகர் உங்க கூட வந்து இன்னொரு ஆள் சுப்பு இருக்காரு, இன்னொரு சுப்பு இருக்காரு. இவங்க யாரும் பேசலாம், அந்த சுப்பு மட்டும் தான் ஏற்கனவே அறிமுகம் இருக்கு. அதனால அப்புறம் நேற்று நைட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி 12 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் டீ சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு. சாப்பிட்டோம் அப்படின்னு. இன்னொருக்கா தாராளமாக சாப்பிடலான்னா அப்புறம் டீ போட சொன்னாங்க. அப்புறம் அங்கே நடந்து வர்ற வழியில் ஏதோ இடத்துல மான் இருந்தது, நாங்கள் சொல்லலானோட பார்த்தோம். வேட் அடிச்சுன்னா போலீஸ் சீரியஸ் அங்கே இருக்கிற இந்த அளவுக்கு வீரப்பனை பார்த்த உடனே அவர் அப்போதான் இந்த மீசை பெரிய மீசை வச்சு. ஆமாம், பெரிய மீசை, ஆள் நல்ல சிகப்பு. அப்படியே அதுக்கப்புறம் 96, 97 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடுனதுனால அலைஞ்சதுனால சரியா தூக்கம் இல்லாமல் ஓடிட்டு. உங்களை விட நேரமாக இருந்தார். ஆமாம், நல்ல நேரம். ஓஹோ, நல்ல நேரம், நல்ல சிகிச்சை. நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்து அவருக்கு அது தேமல். அது அந்த வயதுக்கேற்ற ஒரு மாற்றத்தில் ஒரு 50 நெருங்கும் போது இந்த முகத்தில் தேமல் வந்துட்டு கருப்பு மங்கு படதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து. அப்போ தொடுக்கு நல்ல கலராக இருக்கார், சினிமா நடிகர் மாதிரியான அந்த தோட்டத்தில் தான் இருக்கார். அப்போ குரல் வந்து நீங்கள் இத்தனை கொலை பண்ணினவரை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த நேரத்தில் தோணலையா? இல்லை அவர் பேசும்போது ரொம்ப குளுமையாக பேசினார் அப்படி? இல்லை, எனக்கு இன்னொரு நம்பிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல நூல்கள்லாம் படிச்சிருக்கோம். அந்த கட்டத்தில் சீவலப்பெரிய வண்டி நான் படிச்சிருக்கேன். அதான் நமக்கு பெரிய ஒரு பெரிய வரலாறாக தெரிஞ்சது. அப்புறம் சில நூல்கள்லாம் படிச்சதுல மேற்கத்திய மன்னர்களுடைய வர நூல்கள் இதெல்லாம் அதான் நமக்கு வழிகாட்டி. அதில் பார்த்தீங்கன்னா அவனுடைய நோக்கத்துக்கு இடையூறாக இருக்கின்றவனை மட்டும்தான் அவன் யாருமே டச் பண்ணுறான். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா யார் ஒருத்த என்ன ஒரு தொழிலில் என்ன ஒரு நோக்கத்தில் போகிறானோ அதுக்கு எவன் இடையூறாக வரானோ அவனை தான் டிஸ்டர்ப் பண்ண போகிறான். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண போகல. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வாங்கினா இன்னொன்று மறுக்க முடியாதுன்னு ஒரு உண்மைன்னா, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவன் அரசியல்வாதியாகட்டும், விளையாட்டு வீரனாகட்டும், திரைப்பட நடிகராகட்டும், இந்த மாதிரி குற்ற பின்னணியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவனாகட்டும், அல்லது ஒரு தலைமறைவு அமைப்பை சேர்ந்தவனாகட்டும், அவனுடைய வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் ஒரு பத்திரிகையாளனை சந்திக்க நினைப்பான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை, அவன் வாழ்ந்தது எல்லாமே பதிவு ஆகணும்னா ஒரு மீடியா பர்சன், ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தா மட்டும்தான் அவனை பற்றிய தரவுகள் எல்லாமே வெளிவரும். அது அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த எண்ணம் வீரப்பன்கிட்ட இருக்கும். அதுக்கான ஒரு கோடு மட்டும் நம்ம அங்கே போட்டு வைப்போம்னு தான் நான் முதல்ல முயற்சி பண்ணது. அவர் யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கும் போது யாரை பார்க்குறதுங்கிற குழப்பம் வரக்கூடாது. ஏற்கனவே நம்மளோட ஒருத்தன் லிங்க்ல இருந்துகிட்டு இருக்கான், இவனை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்ன வரணுங்கிறதுக்காக தான் இப்படி இந்த கோடுகளை போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவரே பார்த்துருக்கும் போது இதில் பயம் கிடையாது. வந்து
உங்களை பார்க்கணும்னு அவர் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர் பார்க்கணுங்கிற எண்ணத்துல அந்த இருந்தாரா? எண்ணம் அவருக்கும் வந்திருக்கு. அவருக்கு அதுக்கு முன்னாடியே வந்துருது சில மாதங்களுக்கு முன்னாடி. ஓஹோ, சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை சொல்லி நண்பர்கிட்ட தேடுறாரா? அப்படி தேட ஆரம்பிக்கிறது தான் ம். இந்த சின்ன பொண்ணு ஒருத்தர் காட்டுக்குள்ள போறாரு. சரி. சின்ன பொண்ணு காட்டுக்குள்ள போறாரு. அவர் அப்ப அடிக்கடி அவர் பேசும்போது நான் மேட்டூர் போனேன், சர்ச்சுக்கு போனேன். அங்கே அதாவது அவங்க வந்து லம்பாடிங்கிற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறை, உணவு முறைகள்லாம் மாறுபட்டதாக இருக்கும். இவர் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுறாரு. கிறிஸ்துவ மதத்துக்கு போனோடனே மாட்டு இறைச்சி சாப்பிட்றாரு. அது அவங்க சமூகத்துக்கு ஒத்து வராமல் இவர் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. சின்ன பொண்ணான ஒரு 3-4 பேர். அந்த பிரச்சனை தான் குளத்தூர் மணியாண்ட வந்திருக்கு பஞ்சாயத்துக்கு. எங்களை ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க, கோயில் வரி வாங்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி பைப்பு பிடிக்க விடுவாங்க. நீங்கள் விரும்புறது மரத்தை மாறுறதுங்கிறதுலாம் உங்களுடைய சொந்த விருப்பம். அதில் நீங்கள் எந்த உணவுன்றதையெல்லாம் தனி விருப்பம். அவங்க பேசாமல் இருக்கலாம், தொடர்பு வச்சுக்காமல் இருக்கலாம், உங்களோட பொருள் கொடுக்க வாங்காமல் இருக்கலாம். ஆனால் பொது பயன்பாட்டு இருக்கிற தண்ணியோ கிணத்தையோ போக்குவரத்து தடை செய்கிறதோ பொருள் கொடுக்கக்கூடாங்கிறதோ தப்பு. அப்படி தான் நம்ம அவங்களை கூப்பிட்டு பேசுவோம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நம்ம எதிர்த்தரப்பு கால் விடுறாரு. அவரையும் கூப்பிட்டு அவங்களையும் பேசி அந்த பிரச்சனையை ஸ்மூத்தாக முடிச்சு வைக்கிறாரு. முடிச்சு வச்சதனுடைய விளைவாக தான் சின்ன பொண்ணாட்ட மணியன் எனக்கு தகவல் வருது. இவர் வீரப்பன்ட்ட போகும்போது இந்த பிரச்சனைலாம் சொல்கிறார். நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எடுத்து 1 மணி நேரம். அப்புறம் மணியன்கிட்ட போனேன், அவர் தான் முடிச்சு வச்சார் அப்படின்னு. சர்ச்சுக்கு போனேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கே கொஞ்சம் வெளியுலக தொடர்புள்ள ஆசிரியர்கள், காவல்துறை, மருத்துவர்கள், பத்திரிகையாளர்லாம் இருப்பாங்க. அப்புறம் அவர் அங்கே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பெஞ்சமின் அப்பா துறைன்னு ஒரு நிருபர் வருவாருங்க. சரி, நிருபரா அவர் அவர் ஏதாவது ஏபிசி பிபிசி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு. அவர் அங்கே தினகரன், பிடிஐ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். இவர் சொல்லியிருக்காரு, நானும் ஒரு நிருபரை ஒரு நாளைக்கு பார்க்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதே வெளியே தெரிய மாட்டேங்குது. இந்த போலீஸ்காரன் சொல்கிற போய் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இவர் என்ன பார்க்க வருவாரான்னு கேள்வி அப்படின்னு. நான் ஒரே சர்ச்சில் நானும் ஒரு பக்கத்தில் மண்டி போட்டு சாமி கும்பிடுவோம், நான் கூப்பிட்டா வருவாருங்கிறார். அவரும் பெஞ்சமின் சொல்கிறார், அவங்களுடைய மதம் சார்ந்த கோயிலுக்கு வழக்கமாக வந்துட்டு கொடுத்து சொன்னோடனே அதை அவர் நம்புறாரு. ஆனாலும் அதில் ஏதாவது பின்விளைவு வருமா, இது சாத்தியமாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. பெஞ்சமினுக்கு அதை யோசிச்சு சொல்கிறேங்கிறாரு. 1 வாரம் யோசிக்கிறார், 2 வாரம் யோசிக்கிறாரு. அப்புறம் என்னால் முடியாது, நான் வரல அப்படின்றார். அவங்க குடும்பத்திலலாம் கேட்டிருக்காங்க, வேணாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் அவருக்கும் அவர் சார்ந்திருக்கிற நிறுவனத்துக்கும் இது ஒரு சிக்கலான விஷயமா வரும் அப்படின்னால அவர் அதில் பின் வாங்கிடுறாரு. இந்த செய்தியை சொன்னதுக்கு பிறகுதான் நீ மணியனன்லாம் போய் அடிக்கடி சந்திக்கிறீல்ல, மணியன்ட்ட சொல்லி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்றாரு வீரப்பன். அதுக்கப்புறம் தான் மணியன்ட்ட வந்து, ஆனா அதே நேரத்துக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாலேயே நான் மணியன்ட்ட கேட்டுருக்கேன். மணியன் மூலமா அந்த காலகட்டத்தில் வீரப்பன் காட்டுக்குள்ள நடக்கிற சில செய்திகளையும் நான் வெளியில போட்டிருக்கேன். செய்தி வெளியாயிருக்கு. இந்த செய்தியையும் சின்னப்பண்ணா புத்தகம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. ஓஹோ, உங்க மூலமா வந்த செய்தியை. ஆனா நான் அந்த ரிப்போர்ட்டருங்கிறது சின்ன பொண்ணு தெரியாது. சரி சரி சரி. நான் இந்த செய்தியை மணியன்கிட்ட தான் சொன்னேன், அவரு தான் சொல்லியிருப்பாராட்டு இருக்குது, அவருக்கு தெரியும். அப்ப அவரை கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறார். அப்படி வந்தது ஒரு தொடர்புல வந்துட்டு எனக்கு போது. அப்புறம் மணியன் எப்படி இருக்காருன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் நமக்கு முதல்ல தான் எனக்கு வாய்ப்பு எடுக்குது, மணியன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. மணியன்லாம் நான் பார்த்ததில்ல, எங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க அப்பாவோட தொடர்புலாம் எங்களுக்கு இருக்குது. எங்க அப்பா இப்போ வீரப்பன் தான் ஒரு வார்த்தை மட்டும், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும், என் பேர் வீரப்பன், எங்கள் அப்பா பேர் முனுசாமி, அம்மா பேர் பொண்ணு தாய், எனக்கு கூட பிறந்த 3 அண்ணன் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா 2.5 மணி நேரம் அவர் பேசுவார். யார், வீரப்பனா? ஆமாம், ஒரே ஒரு கேள்வி பேசுவார். அதெல்லாம் நீங்கள் முடியல, அப்படியே சோர்ந்து படுத்தோம்னா இந்த கரும்பு முடிச்ச தூக்கம் தினம் தூங்குறதானே, இன்னைக்கு தான் வந்திருக்கிற உட்கார் 2 பேரும் பேசுவோம், ஏன் கோயில் டீயை போடப்பா அப்படின்ட்டு விட்டவே மாட்டார். பேசிட்டார். நல்ல நரேட்டர். அப்போ நல்லா எழுதணும்னு ஆர்வம் இருக்கிறவரா இருப்பார். நல்ல நரேட்டர். அதாவது ஒரு செய்தியை நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம், ஆனால் அவர் அந்த ஒவ்வொரு அணுகுமுறையும் ஒவ்வொரு கட்டத்தில் நடந்த நிகழ்வுகளையும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவார். அப்போ அவர் நான் என்ன நினச்சேன், அவன் என்ன நினச்சான், அவன் எப்படி செஞ்சான், நான் எப்படி செஞ்சேன், 2 எப்படி விலகி போச்சு, திரும்ப எங்கே ஒன்றாச்சு, அது ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய, ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஆரம்பிச்சு தான் அவர் வாட்டுக்கு நல்லா பேசிகிட்டே இருந்தார். அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு. மணியனுடைய தம்பி பழனிசாமி எனக்கு தெரியும், ஏன் தம்பி அர்ஜுனை அடிக்கடி அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதே சுற்றி உட்காந்துருந்த கேங் அப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது. அர்ஜுனன் பக்கத்தில் வந்து அவர் 2 பேரை கூட்டு அந்த பக்கம் போகிறாரு, இன்னும் 2 பேர் பக்கம் போகிறாங்க, இவங்க 2 பேரும் வெளியில் போகிறாங்க, 2 பேர் சாப்பிட போகிறாங்க, குளிக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் நல்லா வேலை நடந்துகிட்டு இருக்குது.
நாங்கள் 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். பேசிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் ஒரு 4 பேர். அப்பவே நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்களா, ரெக்கார்டு பண்ணீங்களா, எப்படி எழுதுனதா? எதுவுமே இல்ல, அப்போ போட்டோ அப்போ மட்டும். கேமராவை எடுக்கவே பயம். அப்ப அந்த கேமரா வாத்தியார் வாங்கி போட்டாரு, அது என்னாச்சு ப்ரோ? அதெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரி. ஆனால் இருக்கு. ஆனால் இருந்தாலும் அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு கூட நான் மொபைலில் உங்களை எடுத்துடலாம். ஆனால் எங்கள் இணையாசிரியர்கள் காமராஜ் அப்படி எடுக்கக்கூடாது பாரு. சரிங்க. நீயும் வேலாயுதம் பேசிட்டு இருக்கீங்கன்னா வேலாயுதத்துடைய அனுமதியோட தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும். சரி சரி. அவருடைய அனுமதி இல்லாமல் நீ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. நல்ல இது. அதே மாதிரி யாரை ஃபோட்டோ எடுத்தாலும் அவங்க அனுமதியோட தான் எடுக்கணும். ம். நீ எழுதுகிற ஒரு செய்தி, அந்த செய்தி வந்து பின்னால் பிரச்சனைக்குரியதாக வந்துன்னா அந்த நபரே வந்து நான் தான் ஏன் சிவசுப்ரமணிய சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிற ஒருத்தர் தான் நீ நட்புன்னு சொல்லணும். ஓஹோ. அதுக்காக அந்த ஆதாரங்களுக்காக நான் பதிவு பண்ணேன், டேப் ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் ஓ, இருக்கு, அப்படியா? இந்த ஜம்பவம் பேசுறதெல்லாம் இவர் காமராஜ் கிட்ட அப்பவே இருந்தது இல்ல? ஓ, அப்படின்னு இருக்காரு. அதையும் காட்டில நமக்கு இன்னொரு பயம், ம். ஏதாவது தேவையில்லாத வேலை. இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு எல்லையோடு இருக்குது. கேமராவுக்கு இதை எடுத்துக்கப்புறம் ஏன்னா அவங்க தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதுக்கு எதிராக போகுங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. அதனால அதை கேட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு. முழுசா கேட்கறதுக்குன்னு உட்கார்ந்துருக்கீங்க. அப்புறம் இன்னொரு சப்போர்ட் என்ன, இந்த சுப்பை வந்து பேச்சில் அவ்வளோ வல்லமை உள்ளவர் இல்லை. கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதில். சுப்புங்கிறவரும் உங்க கூட கூட்டிட்டு அதை இரவு கூட்டி போனாங்க துப்பாக்கியோட. அவருக்கு அவ்வளோ திறமை இல்லை. ஆனால் சின்ன பொண்ணா ரொம்ப திறமையான ஆள், நல்ல விவரமான ஆள். அப்படி தொடை தட்டி பேசக்கூடிய ஆள். பக்கத்தில் நெருங்கி உட்காந்து அந்த அளவுக்கு ஆமாண்ணா அப்படி சட்டையெல்லாம் அப்படி பிடிச்சிருவார். அந்த அளவுக்கு ரொம்ப இணக்கமாக பேசக்கூடிய ஆள். அவர் வந்தாருன்னா தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறீங்க, நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம். நம்மளுக்கும் எதையாவது கிட்டப்பா கேட்ட சிக்கல். இவங்களை இதெல்லாம் சுத்தி துப்பாக்கியோட இருக்குது. அதுல அந்த ஐயந்துரையை பார்த்தா அடிவயிறு கலங்குது. ஐயந்துரை எப்படி இருந்தாரு? அப்படி முகம் மீசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமா, அதாவது வீரப்பனுக்கு அண்ணனா, வீரப்பன் இல்லை மன்சூர் அலியான் மாதிரியே இருக்கு. யார் யாரு? அர்ஜுனா, ஐயந்துரை, வீரப்பன், வேற யாரு? அர்ஜுனா, ஐயந்துரை, வீரப்பன், மாரியப்பன், குழந்தான், சேத்துக்குழி கோயந்தன். சேத்துக்குழியெல்லாம் அப்போ வந்து அந்த முன்னால வந்துட்டு இருக்கிற ஆள். சேத்துக்குழி எப்பவுமே சைலண்ட் தான். அவர் பேசியே பார்க்க முடியாது. அப்படி சைலண்டாக உட்காந்து பார்த்துட்டே இருக்காள் தான். மீதி ஆளுகள்லாம் அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது. இங்கே போகுது, அங்கே வருது, இதை செய்து அது செய்து எதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்குது. அப்போ சேத்துக்குழியெல்லாம் ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. சும்மா உட்காந்துருக்க பையன் தான். பேசவே பேசாத வெயிட்டான கேரக்டர் தான். கேஷியர் அங்கே தான் இருக்குது. அது 2 நாள் பிறகு தான் தெரியுது. மீதியெல்லாம் சும்மா சுற்றிட்டு இருக்குது. இங்கே வெயிட்டான பார்ட்டியே வந்தாங்க, அப்புறம் தான் தெரியுது. ஆனால் சேத்துக்குழி அப்போ தான் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அழுத்தமான ஆள். அது வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். அதனால நமக்கு தெரியுது. மீதி ஆள் தான் சுற்றிட்டு இருக்காங்க. வேறு வாட்டுக்கு நீங்கள் பேச விட்டுறீங்க. அவர் பேசுகிறா அப்படியே போயிட்டு இருக்குது. போயிட்டு சாப்பாடு நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு. 8:30 மணி. நமக்கு பசி நைட் அப்படியே கில்லுது வயிற்ற. இல்லை காலையில் நைட்டில் சாப்பிட்டது. நம்ம நைட்டு ஒரு பார்க்க போகிறவங்க சந்தில் அரை தோசையோ ஒரு தோசையோ சாப்பிட்டேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டது, அவ்வளோதான். காலையில் நடந்து போனதுக்கு நல்ல பசி பிக்குது. அங்கே அப்போ தான் உழவைக்க போகிறாங்க. சீக்கிரம் செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்கன்னு. இங்கே காலையில் சாப்பாடு காலையில் செஞ்சோம்னா மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடுவோம். திரும்ப சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிட்றோம், அவ்வளோதான். நைட்டு ராத்திரியெல்லாம் இருட்டுக்குள்ளே யாரும் சாப்பிட முடியாதா? 4-4:30 மணிக்கே சாப்பிட்டு அவங்க 4 அளவுக்கு உறக்கம் போயிடுவாங்க. நாங்கள் வேட்டைக்கட்டிக்கு போயிடுவோம், இல்லை படுத்துருவோம். 7 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். அதுக்கு இரவுலெல்லாம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அப்போ 2 வேளை தான் சாப்பாடு அப்படின்னு. சரி கொஞ்சம் சீக்கிரம் செய்யணும். அப்புறம் இடையில டீ வந்தது, பிஸ்கட், பன்னு, இன்னும் வீரப்பாங்கிருந்து ரொம்ப வரிக்கி, இதெல்லாம் வாழைப்பழம் இதெல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் கொடுத்தாங்க. விஐபி வரும்போது இதெல்லாம் வர்ற மாதிரி வந்துருச்சு. வந்துருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்ததுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் சின்ன பொண்ணா வந்துட்டார். சரி, சின்ன பொண்ணா வந்துட்டார். அவர் அங்கேருந்து அவரும் நிறையா பொருள் மொந்தவாழம்பழம். ஏன்னா அந்த குளத்தூர் பகுதியில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மொந்தவாழம்பழம் இருக்கு. அது கூட்டு ஏன்னா வேற எங்கேயுமே எங்களுக்கு போய் அவ்வளோ சீக்கிரம் மொந்தவாழம்பழம் போய் இருந்து பார்க்குற இடம் வந்து குளத்தூர்லேருந்து எவ்வளோ தூரம், எந்த மாதிரியான இடம்? குளத்தூர்லேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் வருங்க. பெரிய தண்டாலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், 4 to 5 கிலோமீட்டரில் அந்த இடம். அப்புறம் அவர் வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் வீரப்பனோட இதெல்லாம் வெயில் வந்துருச்சு. நல்லா பாறை மேலே உட்காந்துருக்கோம் இல்லையா? பாறை மேலே உட்காந்து அப்படி அடுத்த பக்கத்தில் ஆலமரத்தில் போய் ஒரு பெட்ஷீட் விரிங்கன்னாரு. கொண்டு போய் பெட்ஷீட் வச்சாங்க, தண்ணி ஒரு குடத்தில் எடுத்து வச்சாங்க. எல்லாம் அங்கே போய் உட்காந்ததுக்கு பிறகு பார்த்தா அங்கங்க சந்தில் பொம்பளைகள்லாம் தலை காட்டுங்க. தாத்தா பாட்டி எல்லாம் இருக்குது, சின்ன பசங்களாம் இருக்கானு. சரி, நல்லா அங்கே வந்து எட்டி பார்க்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சூழ்நிலையே மாறிட்டுது. அங்கே துப்பாக்கியோட இருந்த ஆளெல்லாம் காணா, எல்லாம் ஊர் மக்களாக இருக்காங்க.
சரி. எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஆடு மாடு மேய்க்க வந்தது, மீன் பிடிக்க வந்தது, விறகுக்கு வந்தது, எல்லாம் வயசானதுலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. வீரப்ப இருக்காரு பார்த்தோன்னே உக்காண்டார். அப்புறம் முடிஞ்சது. பெரிய பொண்ணானுடைய பேச்சும் கிடையாது, சின்ன பொண்ணானுடைய பேச்சும் கிடையாது, நம்ம பேச்சும் கிடையாது. வந்தவங்க எல்லாம் ஊரில் மாரியம்மன் கோயில் எப்படி நடந்துட்டு இருக்குது, அவன் எப்படி இருக்கான், அந்த பூசாரி எப்படி இருக்கான், ஆமாம் பூசாரி எப்படி போடப்பாட்டியே சாப்பாட்டை போடப்பா, பிஸ்கட்டு கொடுப்பா, எல்லாம் எடுத்து கொடுக்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் அவங்களோட உட்காந்து பேச. அவங்க சுமார் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 10-50 பேர் இருப்பாங்க. வர்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க. சாயங்கால கணக்குப்படி ஒரு 40 பேர் இருந்தாங்க. டேப்பா, இப்படி மக்களோட தான் இருந்தார் அவரு. ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கூட்டம் வந்துருதுங்க. அதுக்கப்புறம் இந்த 93 பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருது. அப்பவும் 10 பேராவது இருந்துட்டு இருக்காங்க, வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் சந்திப்புலயே நீங்க இந்த இவ்வளவு பேர் பார்த்தா ஆச்சரியம். இப்படி இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருந்து இதெல்லாமே கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் போய். இதுக்கு இடையில சின்ன பொண்ணான அப்போ பேசுறாரு. சரி. சின்ன பொண்ணான அப்போ பேசுறாரு. அப்போ சாயங்காலம் ஒரு 3 மணி வரைக்கும் இருந்த சூழல்ல வீரப்பனை எதை கேட்டாலும் கோச்சுக்க மாட்டாரு. நம்ம தைரியமா பேசலாம், குறுக்க பேசுறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம சில அதிகாரிகளும் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருப்பாங்க. கேட்ட கேள்வி பேசுவாங்க, குத்தர்க்கமாலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி இது எதுவும் வராது. எதை கேட்டாலும் நம்ம தைரியமாக கேட்கலாம் அப்படின்னா. அப்புறம் இதுக்கிடையில் எங்க இருக்காருங்க பாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரா, உட்காந்துட்டு இருக்காரா, பேசிட்டு இருக்காரா, ஆமாம் அதெல்லாம் அப்பப்போ வாட்ச் பண்ணுறாரு. அது வந்து நான் கேட்டு போகிறாங்க. நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தூரத்துலேருந்து பார்க்குறோம், பக்கத்துலேருந்து பார்க்குறோம். அவங்க இது இருந்தாலும் இந்த அடுத்தடுத்த கை இருக்குல்ல, ஐயந்தர் தான் முரட்டுத்தனமான ஆளாக இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் போய் பேசுகிறேன். அவங்க பேர் என்ன, இதெல்லாம் அப்படி பேசுகிறேன், கோவிந்தங்கிட்ட பேசுகிறேன், அர்ஜுனங்கிட்ட பேசுகிறேன், இப்படியெல்லாம் பேசி நமக்குள்ள ஒரு சின்ன இணக்கத்தை உருவாக்கி வந்துகிட்டே இருக்கிறேன். என்ன இதில் அடிப்படையாக இதில் இந்த கட்டத்தில் வந்து வீரப்பன் ஒரு பிரச்சனைக்குரிய நபர் இல்லை. அவர்கிட்ட எல்லாரும் பேசலாம், கூட இருக்கிற ஆளுகளையும் பேசலாம். இது எல்லாம் விட முக்கியமாக நீ அடுத்தது கொண்டு போயிருக்கிற 2 ரோல் ஃபிலிம் ஃபோட்டோ எடுக்கலாம் மெயின். இதில் சக்ஸஸ். அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னா அப்புறம் ஒரு 3:30 மணிக்கு இதில் எனக்கு சொல்கிறீங்க குழந்தாங்கிட்ட சொல்கிறேன் ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும், லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, அடுத்து வெயில் குறைஞ்சினாலும் படம் சரியாக இருக்காது. அந்த மாதிரி நம்ம கோனிக்கா ஃபிலிம்லாம் தானே அந்த டைம் பார்த்தா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ணகிட்டே சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு. போய் சொல்லுங்கள் என்ன இருக்கு, என்ன கோச்சிக்கு போகிறேன் அப்படின்னா அவளை. சரி ரைட்டு போயிட்டு. ஆனால் உங்களோட இருக்கிறவங்கள ஒரு யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். வெளிச்சம் போயிடும், அதுக்காகத்தான் இந்த வெளிச்சம் இருக்கும்போது எடுக்கலான்ட்டு. அப்புறம் அப்படி மீசி அப்படி எடுத்துடனார். அப்படி மீசி எடுத்து துப்பாக்கி தூக்கி மேலே கீழே வச்சு கோயந்தா. அப்போ தான் அந்த கோயந்தனுக்கான இம்பார்ட்டன் தெரியுது. கோயந்தா மோட்டர்கள் யார் யாருப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம், அர்ஜுனா நீ எடுக்கலாம், ஐயந்தரம் நானும் இருக்கேன் அப்படின்னா. நீ எல்லாத்துக்கும் தெரிஞ்சால்தான், கோவிந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சால், மாரியப்பன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சால்தான். தெரிஞ்சாலும்னா போலீஸுக்கு தெரிஞ்சாலும், போலீஸுக்கும் வெளியில் மக்களுக்கு தெரிஞ்சால். இந்த பையன் தெரியாது, இவன் யாரும் தெரியாது, அவனுக்கு வேண்டாம், நீளம் போ நீளம் தூரம் போயிரு, நீலாம் அங்கே போய் வம்புல வாட்டிடுறான், அவன் நீலாம் இது போ, கேமரா எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கு அப்படின்னாரு. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு, மீதி ஆள்தான் கூட தெளிவாக தெரியாது. வேண்டவே வேண்டாம், அவன் சட்டை கட்டே ஆள் அடையாளம் தலைமுடி கிட்டமுடி வச்சு பார்த்துருவானுங்க, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருங்க அப்படின்னு அனுப்பிவிட்டு மீதி எல்லாம் கொஞ்சம் முகத்தை கழுவிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். முகத்தை கழுவிட்டு வந்தார். அப்புறம் கொஞ்சம் காலை தூக்கி வைங்க, கையை தூக்கி வைங்க, இடுப்புக்கு உட்காந்து நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்த இடமா இதை கை இங்கே வைங்கிற அளவுக்குலாம் நம்ம போயிட்டு அப்புறம் இங்கேருந்து சொல்கிறாங்க இந்த அர்ஜுனை மற்றவங்களாம், என்னடா சிரிப்பு இல்லாமல் இருக்குது, அப்படி உட்கார காலை தூக்கி போடணும், துப்பாக்கி தூக்கி போடணும், தோல் வைனா அப்படிங்கிறது. அன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, எங்கேயுமே ஒரு ஃப்ரேமை 2வது ஃப்ரேம் எடுக்க மாட்டோம். அப்படிதான் நம்ம எடுத்து பழகினது. 4 படத்துக்கு மேல எடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லை. எக்கனாமிக்கலாக 4 படம், அவ்வளோதான், 5 படம் அதிகபட்சம். அதை மீறி நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த மனநிலை தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு ரோல் அடிச்சிட்டாங்க. சரி, கிட்டத்தட்ட 5:30 வரைக்குமே, 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் யார் யாரெல்லாம் உட்கார வைக்கிறோம் அப்போ தெரியல. ரோல் தான் வேல்யூவா தெரிஞ்சிருக்குது. ஒரு ரோல் அடிச்சு ஆலமரத்தை விடுதலை படிக்க சொன்னது, மரத்தில் ஒழுகி சொன்னது, துப்பாக்கி தோல் வைக்க சொன்னது, இதெல்லாம் வச்சு ஒரு ரோல் எடுத்து முடிச்சு டப்பாவில் போட்டு பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் தான் நிம்மதி வந்து, இனி என்னமோ பண்ணுங்கப்பா, 2 நாள் இல்லை கூட நம்ம பிரச்சனை இல்லைப்போ அப்படிங்கிற முடியும் நமக்கு ஒரு மனநிலை வந்து. எடுத்து பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் அடுத்த ரோலை மாட்டி வச்சுட்டேன். இதில் டைம் ஆகிட்டுது. அப்புறம் சேர்த்துக்குடி வாங்க, அதனால் கொஞ்சம் அந்த கணக்கெல்லாம் முடிச்சிடும், சாமான் வாங்கிட்டு வரலாம், பணம் கொடுக்கணும், வரையா சுப்பிரமணியம் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 7 மணிக்கு மேலே பேசிக்கலாம்.
இல்லை இருட்டுறதுக்குள்ளே சில வேலையெல்லாம் முடிக்கணும். ரைட் அப்படின்னு அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு தூரத்தில் தள்ளி உட்காந்துக்கிட்டேன். ஒரு டீ வந்து அப்புறம் டீ சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் சேத்துக்குழி வாங்கி வந்துட்டு முதுகில் இருந்த சாக்கை அதை பெட்ஷீட்டை விரிச்சு வைக்கிறார். உள்ள எல்லாம் 50 ரூபா நோட்டு கட்டு. கட்டு கட்டு. அப்புறம் எடுத்து வீரபாண்டி கொடுப்பாப்புல. சுப்பு அண்ணா போவான். இந்தா வாங்கிட்டு வந்த பொருள் வச்சுக்க, இந்தா உனக்கு வச்சுக்க. சேத்துக்குழி எடுத்து கொடுத்தா அவர் வாங்கி கொடுக்கறது, அவ்வளோதான். ஆள் யாருங்கிற சொன்னார்னா அவர் கூப்பிட்டாரு கொடுப்பாரு. அப்புறம் ஊர்ல வந்தது எல்லாம் பொம்பளைங்க எல்லாத்துக்கும் 300, 200, 500. அன்னைக்கு 500 ஒரு மாதம் சம்பளம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கான மதிப்பு 500 அன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருட்டு அந்த முடியறதுக்கு முன்னே எல்லாரையும் அனுப்பி விட்டுறாரு. பெரிய பண்ணானும் சூப்பர் 2 பேருமே கிளம்பிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இருங்க, நாளைக்கு நான் வருவேன் அல்லது வேற ஆள் நம்ம ஒரு ஆள் வருவாங்க, என்னங்கிறத பார்த்துக்குவோம். ஒரு 3 நாள் 4 நாள் போனதுக்கப்புறம் மீண்டும் நான் வர்றேன், எதனால நீங்கள் நைட் சொன்னீங்கன்னா காலையில் தகவல் வந்துடும், நீங்கள்லாம் பார்த்து வேலையை செஞ்சுட்ருங்க அப்படிங்கிறார். ரைட். அவ்வளோ கிளம்புனதுக்கப்புறம் இவங்க இந்த வழிபாட்டு முறைகள் சாமி கும்பிட்டு, ஆனால் அந்த கட்டத்தில் இவங்க சாமி கும்பிடுவாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா காலையில் வேறு இடத்துல கும்பிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. சரி. சாயங்காலம் இந்த இடத்துல முகத்தை கழுவுறாங்க, கழுவிட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. சரி. நான் இந்த இடத்துலயே உட்காந்துருக்கிறேன். அப்புறம் ராமர்கிட்ட தான் அந்த முதல் நாள் இரவு இருந்தாலும் பெரிய எங்கெல்லாம் ஒருத்தரிங்க நான் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் சாமி கும்பிட போயிருக்காங்க. எங்கே கோயில் எங்கே இருக்காங்க? இல்லை அங்கே எதாவது மரத்துக்கிட்டேன் ஒரு மறைவான இடத்துல போய் சூரிய மறந்த காலையில் வந்து சூரியன் உதிக்கும் திசை, மாலையில் பூஜை பண்ண சாமி கும்பிடும்போது சூரியன் மறையும் திசை. அப்படி உட்கார்ந்து பண்ணுவாங்களா? உட்காரல, அப்படியே கொண்டு போய் துப்பாக்கி சாதிச்சு கையெல்லாம் நிற்க வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை பொறுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மனமுருக இறைவனை வேண்டிட்டு அப்புறம் கற்பூரம் ஆனதுக்கப்புறம் அந்த கற்பூரம் எரிஞ்சு இந்த இடத்துல திருநீருக்கு அதை எடுத்து துப்பாக்கி முதல்ல தடவிட்டு அதுக்கப்புறம் நெத்திக்கு வச்சுக்கிட்டு வந்து உட்காந்தாங்கன்னா அடுத்து சாப்பிட்றதான் வேலை. வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு பிறகு எந்தெந்த லொக்கேஷன் யாராக இருக்குது அப்படிங்கிறது, நீ அந்த இடத்துல இருந்துங்க, நீ அந்த இடத்துக்கு போயிரு, நீ இந்த பள்ளத்துக்கு போயிரு, நீ அந்த மேட்டுக்கு போயிரு, நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சரி போயெல்லாம் எல்லாம் பதிவு பண்ணலாம், பேசுகிறது பூரா பகலில் பூரா பண்ண முடியாது, எல்லாம் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க, சத்தம் கேட்டு இருக்கு. இப்போ அமைதியாக இருக்கு, நம்ம பேசலாம், என்ன பேசுனதெல்லாம் பேசலாம். ரைட். மேலே போனோம். போயிட்டு டேப் ரெக்கார்டர் எடுத்து ஒரு சோனி சின்ன ரெக்கார்டர், அது வேற ஒரு நண்பர்கிட்ட வாங்கிட்டு வந்துருந்தேன். அதுக்கு ஒரு 10 கேசட் ஒரு நண்பர் வாங்கி கொடுத்துருந்தாரு, அதான் கொண்டு வந்துருந்தேன். கேசட் எடுத்து போட்டால் ரெக்கார்டிங் பட்டன் உட்கார மாட்டேங்குது. சரியா நான் நமக்கும் பெருசாக டேப் ரெக்கார்டருடைய, அதாவது டேப் ரெக்கார்டர் பின்னால் ஒரு பின் இருக்குது, அந்த பின் தூக்கி விட்டு இந்த கேசட்டில் இருக்கிற ஒரு பின்னோட உட்காந்துன்னா செட் ஆகிக்கும், ரெக்கார்ட் பட்டன் உட்காரு. இந்த கேசட்டில் இருக்கிற பின் உடஞ்சிருந்தா அது உட்காராது. அதுக்கப்புறம் பின்னால் டேப்பெல்லாம் ஒட்ட வேண்டி வரும், இல்லைன்னா அட்டையை மடிச்சு உள்ள சொருக வேண்டி வரும். இந்த டெக்னிக் தான் நமக்கு தெரியும். ஆனால் எங்கே அழுத்தினாலுமே ரெக்கார்டிங் பட்டன் இறங்க மாட்டேங்குது. முதல்ல கூடையில் போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு முதுகில் தூக்கிட்டு வந்து இங்கே மரத்தில் மாட்டி விட்டு வந்தது, அங்கேருந்து பிச்சுக்கிட்டு விழுந்தது, இல்லை ஏதோ அடிபட்டுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகிடுது. ஒரு 1/4 மணி நேரம் டார்ச் லைட் வெளிச்சிட கோவிந்த டயர் ஸ்டேஷன் எடுத்தார் போகணும், வேலைக்கே ஆகல. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஒரு மாதிரி இப்போ இருக்கிற கம்யூனிகேஷனாக மற்றதான் நெட்ஒர்க் தான் நமக்கு தெரியும். அன்னைக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய விஷயம். நான் அப்படியே ஒரு பேந்த முடிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள இருந்த ஒரு பதட்டத்தை கோவிந்த புரிஞ்சுக்கிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்பாடு பண்ணுறேன், அண்ணா நீ படு, இது வேலைக்காகாது, நாளைக்கு பேசிக்குவோம், நான் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன், இவங்களை கீழே படுக்க வச்சு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்னையும் ராஜசேகர் சூப்பர் ஏற்கனவே அங்கே படுத்தார். சரி. அவர் முதல் நாள் வந்து டயரில் கீழே படுத்துக்கிட்டார். அப்புறம் ராஜசேகர் நானும் கீழே வந்து, நீங்கள் இந்த இடத்துல படுத்துங்க, டிவி அண்ணன் குடிங்க, பிஸ்கட்டில் உங்களுக்கு ஆளுக்கு 2 பாக்கெட் பிஸ்கட் வச்சுருக்கிறேன், தண்ணி இந்த இடத்துல ஒரு கேனில் இருக்குது, பாட்டிலில் கேன் தான், கேன் இருக்கு, வேணா எடுத்துங்க. ஒன்றுக்கு ஏதாவது போனீங்கன்னா ராமர் முடிச்சுட்டு தான் இருப்பார், அவர் எழுப்பி கூட்டிகிட்டு போங்க, அல்லது இந்த பக்கம் போங்க, அங்கே நம்மால் இருக்கான், வேற எந்த பக்கம் போயிடாதீங்க, ரொம்ப ரொம்ப நீங்கள் எழுப்பி கூட்டிகிட்டே போங்க, நானும் அண்ணனும் மேலே படுத்துக்கிறோம் அப்படின்ட்டு சேர்த்து வாங்கி போயிட்டாப்ல. விடிய வரைக்கும் தூக்கமே இல்லை. ஃபோட்டோ எடுத்தான், ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னால் இதை எவனும் நம்ப மாட்டானே, பேசி ரெக்கார்ட் ஆகிடுமே, அப்படி ஒரு போராட்டம். அப்புறம் காலையில் 6, 6:30 மணிக்கெல்லாம் இங்கிருந்து ஒரு ஆளை, அந்த வெளியிலேருந்து வந்திருந்த கும்பலோட தொடர்புடைய ஒரு ஆள் இங்கே இருக்கார் யாரும், அவரை அனுப்பிவிட்டு அங்கே போய் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் போகும்போது வந்து கேட்குறான், ஒரு 6:45, 7 மணிக்கு என்ன டேப் ரெக்கார்டர் வாங்கினா நல்லாயிருக்கும். அப்போ மேட்டூர், குளத்தூர் அந்த மாதிரியான ஊரில் பிலிப்ஸ் அல்லது எம்பையர்னு ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு.
ஞாபகம் இருக்குண்ணா உங்களுக்கு கம்பெனி? எம்பையர் இல்லை, ஃபிலிப்ஸ் தானே. ஃபிலிப்ஸ் தெரியும். ஃபிலிப்ஸ் சைஸ் பெருசாக இருக்கும். ஆமாம், எம்பையர் சிறுசாக எம்பையர் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், கட்டக்கரை ஏன் இருக்கும். அது ரெக்கார்டு 91 இல்லை, 93 93 93ங்கிறது நமக்கு 85 to 93. அதான் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை அப்போ. அவ்வளோதான், கதாசிரியராக தான் இருந்திருக்கிற எனக்கு இதெல்லாம். அப்போ எம்பையர் அல்லது பிலிப்ஸ் எதில் அளவு சைஸ் குறைவாக இருக்கும். நான் சொல்கிறேன் பெருசு அவ்வளோலாம் இருக்குது. அதில் இந்த எம்பையர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அப்படி இல்லை மர்பின்னு ஒன்று இருக்கும். மர்பி தெரியும். மர்பி இருக்கும். அது ஒரு குழந்தை வாயில் இதில் இந்த 3ல் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து எழுதி கொடுத்துரு. அதில் இவனெல்லாம் நம்ப முடியாது, எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. இதில் 3 அப்புறம் கம்பெனி பேர் எழுதி கொடுத்தா. போயிட்டு அவன் போனாலும் 4 மணிக்கெல்லாம் சாயங்காலம் கொண்டு வந்தான். பிலிப்ஸே வந்துருச்சு. பிலிப்ஸ் டேப் ரெக்கார்டரு ஒரு ஆடியோ கேசட்டோட புதுசு வந்துருச்சு. அவர் எடுத்து போட்டு உட்கார தான். அப்போ நம்ம சோனியில் இருக்கிற ஷார்ப்னஸ் இதில் இருக்காது, பிலிப்ஸில் இருக்காது. கொஞ்சம் சரசரப்பு இருந்தாலும் பெட்டர், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கொண்டு போகிறது சோனி. சரி, அப்புறம் அடுத்த நாளும் இதே 30-40 பேர் வந்துருக்கு, வெளியூர் ஆளுங்க. அவங்கள்ட்ட எல்லாம் கதை பேசுகிறாங்க, போகிறாங்க வராங்க. அந்த வழக்கமான ஓடுது. இதுலேயும் அந்த 3 மணிக்கு பிறகு மீண்டும் ஒரு 20 படம் எடுத்துறேன், 20-25 படம் செகண்ட் டேல எடுத்துறேன். அந்த கேஸ் ரெக்கார்டு வராத வரைக்கும் என்ன வேலை. அப்புறம் இப்போ எல்லாரோட ஓரளவுக்கு பழகியாச்சு. அடுத்த நாள் நைட்டு அப்புறம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மேலே உட்காந்து டேப் ரெக்கார்ட் ஆரம்பி சொன்னால் ரொம்ப லிமிட் தான். வீரப்பன் யார், எந்த ஊரில் பிறந்தார், அவங்க அப்பா அம்மா யார், இப்போ வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு, இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அவருக்கு ஏற்கனவே சொன்னாவே போதும். அது ஆரம்பிச்சு தான். அதுக்கப்புறம் தான் 6 மணி நேரம் ஆடியோ கேசட் முழுக்க சொல்கிறது தவிர வேறு வேலை கிடையாது எனக்கு. இல்லைன்னா ஏதாவது சின்ன கட்டிங் இருக்கும். முதல் நாள் நைட்டு ஒரு 2 மணி நேரம் பேசணும். 2 மணி நேரம் பேசிட்டு போதும் நாளைக்கு பேசிக்கோ அப்படின்றார். மறுநாள் வெளியில் போயிட்டாங்க, வெவ்வேறு இடங்களுக்கு கேம்பெல்லாம் போனாங்க. போயிட்டு திரும்ப நைட்டு வந்தாங்க. நைட்டு ஒரு 2 மணி நேரம் அங்கேயே தங்கி இருக்கிறீங்க நீங்கள். ஒரு 2 மணி நேரம். 3ஆவது நாள் ஒரு 2 மணி நேரம். மொத்தம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் வீடியோ கேசட் ஆடியோ கேசட்டில் பதிவு பண்ணிட்டேன். நாளில் பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகிட்டுது. நாள் கணக்கு பார்த்தா 5 நாள். 2 நாள் ஏழு வேலையெல்லாம் போயிடுச்சுங்களா. இந்த அடிப்படையில் அவருடைய ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்குமான வரலாறுகளை ஷார்ட்டாக எனக்கு சொல்லியிருந்தார். அதுவே ஒரு பெரிய ஸ்டோரி தான். எப்படி போனேன், எப்படி வந்தேன் எல்லாமே சொல்லியிருந்தார். அந்த கேசட்டெல்லாம் நீங்கள் எங்கே வச்சிங்க? அது எல்லாமே இந்தியா டுடேல இருக்கு. இந்த ஆடியோ இல்லை, ஆடியோ அவங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு அதுக்கப்புறம் போட்டு அது என்ன பிரச்சனைனா, அப்போ நம்ம ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் தான். நான் அப்போ போலீஸ் செய்தின்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது, கிரைம் மேகசின் வரும். அதில் தான் நான் ஃப்ரீலான்சர். தளபதி, கழுகு, சத்திரியன் எல்லாத்துலேயும் எழுதுவோம். எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு போகிறேன். நக்கீரன் காமராஜன் அப்போ தான் எனக்கு அறிமுகமாகிட்டு நீ எங்களில் எழுதுங்கிறார். நீ அரசியல் சார்ந்த செய்திகளுக்கு நீ என்ன எழுதுங்கிறார். நான் இதை வீரப்பன் சார்ந்த செய்திகளை நக்கீரன் தான் சரியாக இருக்குது, மீதியெல்லாம் பயந்துக்குவாங்க, மீதியெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வீரப்பன் செய்தி எடுன்னு அசைன்மெண்ட், ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டே போட்டாங்கன்னா நீங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க. ஸ்பெஷல் அசைன்மெண்ட் நான் அதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது காமராஜுக்கு தெரியும். காமராஜ் தெரியும், தைரியமாக எழுதினார். மூவ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு தான் உங்களை எழுத சொன்னாங்க. எப்படி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இப்போ அதாவது அந்த காலகட்டத்தில் நான் போய் வீரப்பனை சந்திக்க போகிறேன்னு சொன்னால் நம்பிட மாட்டான் யாரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது வாய்ப்பு இல்லைன்னா அதை உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு விசாரிச்சாங்கன்னா தெரியும். எனக்கும் கொளத்தூர்மணி எனக்குமான தொடர்பு என்ன, கொளத்தூர்மணி அண்ணனுக்கும் வீரப்பன் குடும்பத்துக்குமான அந்த தொடர்புகள் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சென்னையில் இருக்கிற ஆளுகளுக்கு இங்கே இருக்கிற அந்த சூழல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் யாரும் நம்பிக்க மாட்டாங்க. காமராஜர்கிட்ட நான் சொல்கிறேன், 93 தைப்பொங்கலுக்கு அடுத்த ஒரு நாள் 2 நாள் நான் பார்த்து பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி வீரப்பன் பார்க்குறேன் நம்ம வச்சுக்கோங்க, நீ எதாக இருந்தாலும் செய்ய ஒன்றும். இப்போ இதில் பார்த்தா முதல் நீங்கள் சந்திப்பு ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே வர்றீங்க. வந்த வர உங்கள் ஃபீலிங் எப்படி? அந்த முதல் கட்டுரை இல்லை, நான் வரும்போதே இப்போ இதுக்கடையில் இந்த 5 நாள் வீரப்பனை பேசிட்டு இருக்கும்போது வீரப்பனுடைய நாலேஜில் என்னன்னா, நீ இதில் எது கொண்டு வர போகிற அப்படிங்கிறத சொல்லும்போது, நான் ஏற்கனவே போலீஸ் செய்தியில் இருக்கேன், இந்த மாதிரி பத்திரிகைலாம் நக்கீரனில் தான் இது வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறாரு, நக்கீரனா இதெல்லாம் இங்கே இருக்கிற அந்த பத்திரிகைலாம் தமிழ் தான், நம்மளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பெங்களூரு, கர்நாடகா.
கன்னடத்துல வரணும். அப்புறம் இந்த ஹிந்தி இருக்குல்ல, ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷ். இதெல்லாம் வந்தா தானே தெரியும். இது தமிழ்ல வந்தா தமிழ்ல வரதெல்லாம் அங்க யார் வாங்கி போடுவாங்க அப்படிங்கிறாரு. நமக்கு அதெல்லாம் நெட்வொர்க் கிடையாது. நம்ம நெட்வொர்க் நம்ம உள்ளூரோட சரி. சரி. நம்ம எல்லை தாண்டி நம்ம வெளிமாநில எல்லையோ வெளிமாநிலத்துக்கான அந்த உறவுகள்லாம் அந்த காலகட்டத்தில் பெருசா கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, அப்படிலாம் போகாது. நாங்கெல்லாம் யாரையும் கொடுக்க மாட்டோம், அவனும் யாரும் கேட்க மாட்டான், வேணா கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப எல்லாத்தையும் வர்ற மாதிரி பண்ணு அப்படிங்கிறாரு. அப்பதான் எனக்கு இந்தியா டுடே ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா நான் ஏற்கனவே போலீஸ் செய்தியில் ஒர்க் பண்ணும்போது ராகரவின்னு அதில் ஆசிரியர் இருந்தார். அவரு சொல்றாரு இந்தியா டுடே பெட்டர் இதுக்கு, அது ஆல் இண்டியா லெவலில் வரும், அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும், செய்திக்கான இம்பார்ட்டன்ட் இருக்கு. இது அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நான் நக்கீரனில் ஒரு குறிப்பிட்ட செய்தியிலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2வது எடுத்த அந்த போட்டோ ஃபிலிமையும் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு இது அடுத்த கட்டமாக என்ன செஞ்சிடலான்னு இருக்கிற அந்த சூழல்லையே ஒரு இன்னொரு விஷயம் சொன்னார் ராகரவி. கோபால் வந்து கையில் ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அடுத்த செகண்ட்ல அது வியாபாரம் பண்ண தான் பார்ப்பாரு. நீ இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கீல்ல, நீ இருக்கிறிய சத்தியகன்லாம் பார்க்க மாட்டார். நாளைக்கு காலையில் செய்தி வந்துடும் பாருக்கிறாரு. செய்தி வந்துருச்சு. அதே மாதிரி அவ்வளோ ஸ்பீடு செய்தி வந்துருச்சு. நான் ஈரோடு இருக்கிறேன். செய்தி வந்த இல்லை நீங்க இது நான் செய்தி வந்துட்டு நான் ஈரோடு இருக்கிறேன். இதுக்கு இடையில நான் 8ஆம் தேதி நைட் வெளியே வர 9ஆம் தேதி காலையில் பாலாறு பாம்பு பிளாஸ்ட் நடத்துறது இல்லைங்களா. 8ஆம் தேதி நான் இப்போ 13ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த பிரச்சனை நான் வெளியில் இருந்துகிட்டு இருக்கிறேன். 9ஆம் தேதி பாம்பு பிளாஸ்ட் நடந்த உடனே என்டையர் டீம் வாழ்ற தேவாரம் விஜயகுமார் தலைமையில் அந்த டீமெல்லாம் இங்கே வந்து இறங்கிட்டுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் அண்ட் போலீஸ் 2 சேர்ந்து ஐஎஸ் இறக்கி விட்றானுங்க. அவன் அந்த ஏரியா பூரா சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஆடு மேய்ச்சோ மாடு மேய்ச்சோன்னு எல்லாரையும் பிடிச்சி கேட்கும்போது தண்டாவில் இருந்து அதிகம் பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க, எல்லாம் வீரப்படம் பார்க்க போயிட்டு வராங்கிறாங்க. தண்டா ஊரே தூக்கிட்டு போயிட்டான். சரி, ஊரே தூக்கிட்டு போயிருக்கும்போது அவன் வச்சுல நாங்கள்லாம் எங்கள் மாமன் மச்சான் பெரியப்பன் சித்தப்பன் சுப்பன் மாறன் குப்பன் ரங்கன் எல்லாம் தான் போயிட்டு வந்தேன். 2 பேர் ஈரோட்டுன்னு வந்துருந்தானுங்க. சரி அப்படின்றான். இதெல்லாம் யார் அந்த 2 பேராக இருக்கு? அதில் இந்த ஃபோட்டோவில் கேமராலாம் கொண்டாந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உட்காந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொண்டாந்து கேசட் கூட ரெக்கார்டு வேலை செய்யாமல் எங்கள் ஊர் ஆள் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இதெல்லாம் போலீஸுக்கு வந்துடுது. இங்கே பத்திரிகையில் செய்தி வந்தோன்னா 2 மேட்ச் ஆகிட்டுது. அப்போ ஈரோட்டுக்கு வந்துட்டு போனோம் தானே, டக்குன்னு தூக்குனா நம்ம ஒன்றும் அப்போ யாருக்கும் தெரியாது, எந்த நாய்க்கும் தெரியாது நம்ம ரிப்போர்ட்டருங்கிறதெல்லாம். ஆமாம் அங்கங்கே தேடா இருக்கும்போது ஒரு எல்லை ஈரோடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவை பிடிச்சிட்டானாவே ஈரோட்டில் மொத்தம் 9 பேர் தான் ரிப்போர்ட். 9 பேர் 9 பேரில் 8 பேரை பிடிச்சிட்டா ஒரு ஆள் மிஸ்ஸிங்கு இவன் தான். அப்போ இந்த 8 பேரை பிடிக்கும் போதே நம்ம ஆள் இருக்கிறதா தெரியுமா, எங்கே போயிருப்பான், எங்கே வந்திருப்பான், எங்கே படுத்திருப்பான், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எல்லாமே மிஸ் அவுட். நான் எந்த கடையில் நைட்டு தங்கிட்டு வந்து படுத்துட்டு இருக்கிறோம் அங்கே வந்து நிற்கிறாங்க போலீஸ். சரி ரைட், இந்த இடம் செட் ஆகாது, தேட ஆரம்பிச்சு. ஆமாம், அப்போ இங்கே இருந்தால் செட் ஆகாது அப்படின்னு நேராக சிட்டா பறந்து எங்கள் ஊருக்கு போகிறேன். எங்கள் ஊருக்கு போனால் என்னப்பா காலையிலேயே தாராபுரம் டிஎஸ்பி வந்து இங்கே பார்த்துட்டு தான் இருக்கா, ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கிட்ட அப்படிங்கிறாரு. ஆஹா அங்கே உட்காந்து தானே, சரி அத்தை வீட்டுக்கு போகிறேன். நைட்டு இருந்துட்டு அடுத்த நாள் வெள்ள கோயில் போனோன்னா வெள்ள கோயில் நம்ம தொடர்பு இருக்கிறதுக்கு வெள்ள கோயில் லோக்கல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் வந்து விசாரிச்சு போனாங்க. இதுக்கிடையில் நமக்கு ஃபோன் பண்ணுறதுங்கிறதே அந்த காலகட்டத்தில் எஸ்டிடி பூத்து, எஸ்டிடி பேஜர் கொடுத்துருந்தாங்களே. இல்லை பேஜர் எங்கே எல்லாம் 98-99. இது நம்ம எந்த கம்பெனியில் இருக்கிறான், நமக்கு எவன் பேஜர் கொடுப்பான், நம்மளே தெருவில் போயிட்டு இருக்கிறாள் தானே. எந்த என்ன நிறுவனத்துடைய ஐடி கார்டா முதல் செய்திக்கே இவ்வளவு பயங்கர ஒண்ணுமே கிடையாது. எந்த பத்திரிகையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ரிப்போர்ட்டும் கிடையாது. நம்ம எல்லாம் விசிட்டிங் கார்டு தான் இருக்கு, ஐடி கார்டு கிடையாது. இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு நேராக ராகரவியிட்ட போய் உட்காந்துன்னு பத்தியா அவங்க சொன்ன மாதிரியே மேட்ரு போட்டு அடிச்சு விட்டாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாரு, இந்த மாதிரி திருமண வகை போலீஸ் அப்படின்னு. சரி உனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்தியா டுடே தான், வீரப்பனுடைய விருப்பமும். அப்போ உடனே இதுக்கு அடுத்த இந்த மிடில் டைம்லேயே குளத்தூர் மணி எனக்கு அப்பப்போ காண்டாக்ட் இருப்பேன். அவருக்கு ரொம்ப டெக்னிக்கலாக பேசணும். அவர் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டார், ஆனால் சொல்கிற மாதிரி சொல்லிடுவார். போயிட்டுருங்க அங்கே ஏதோ ஊரில் ஏதாவது ஆள் யாராவது நீங்கள் பேசுவீங்களா, வாத்தியார்கிட்ட இருக்குது, வாத்தியார் உள்ளிட்ட எல்லாரையுமே போலீஸ் ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இருக்குது. அப்போ சொல்கிறார், வாத்தியார் நேரத்தில் தண்டா போயிருப்பாராட்டிருக்கு, தண்டாவில் ஊரையே காலி பண்ணி போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்களா, அதனால வாத்தியார் அங்கே யாரையும் பார்க்க முடியாமல் தெரியுமேட்டாருங்கிறார். வாத்தியார் அங்கே தான் இருக்கார். அவர் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறார். சரிங்கண்ணா நான் இன்னைக்கு சென்னை போலான்னு இருக்கேன், நீங்கள் நாளைக்கு நான் திடல் இருப்பேங்க அப்படிங்கிறார். பெரியார் திடல் இருப்பேங்கிறார். ரைட், அடுத்த நாள் பெரியார் திடலுக்கு அண்ணன் பார்க்க போகிறேன். பார்க்க போயிட்டு இந்த மாதிரி வீரப்பன் ஒரு விஷயம் சொன்னார், ஆங்கில பத்திரிகையில் வந்தாங்க. அது
நான் கூட அதை யோசிக்கலைங்க, வீரப்பன் யோசிச்சிருக்காரு அப்படின்னாரு. அதான் நுட்பம். நான் கூட அதை யோசிக்கல, வீரப்பன் யோசிச்சிருக்காரு. பாசிபிலிட்டி தான் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது நேராக இந்தியாவுடைய வாசந்தியை பார்த்து அவங்க நம்ம கேட்ட முக்கியமான கோரிக்கை என்ன, திருமண வகம் பூரா போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, என்னை காப்பாற்றுற கெப்பாசிட்டி இவங்களுக்கெல்லாம் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவாரத்தினுடைய பவர் என்ன, நீ ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக வாழ்ந்துருந்தாரு. ஏற்கனவே வாழ்கிற ஒரு 35-40 பேர் சுட்டு கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கேயும் ரிப்போர்ட் காட்டுக்குள்ள போனால் சுற்றுவாங்கிறாரு. கோயம்புத்தூர்ல 96 கூட சொல்லிட்டு போனார். அவங்க சிறுமுகையில் இருந்து நம்ம கோயம்புத்தூர் நண்பர்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். சுட்டு இருக்காரு. அவங்க ஏற்கனவே தர்மபுரியில் நக்சலைட்டுங்கிற பேர்ல எத்தனை பேரை கொண்டிருக்காரு. மற்றவங்களாம் சுற்றுன்னு சொல்றதுதான், இவர் செய்யறாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம மாட்டினா வீணா போயிடும்னா இப்போ ராகரவியனுடைய வேண்டுகோள்படி ராஜ் செங்கப்பா அடுத்த நாள் டெல்லியிலிருந்து வந்துடுறாரு. இந்தியாவுடைய ஃபியூச்சர் எடிட்டர். அவர் வந்து என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு, சரி இதை நம்ம செய்தியாக செய்வோம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாரு. எனக்கு வந்து இப்போ போலீஸ் டெல்லி சென்னை ஆஃபீஸில் வந்துட்டு அப்போ உள்துறை அமைச்சர் கேசி பகத்னு நினைக்கிறேன், கேசி பந்த், அவர்கிட்ட பேசுகிறார். பேசுனா டெல்லியிலேருந்து இங்கே தமிழ்நாடு டிஜிபிக்கு தகவல் வந்துடுது. அது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ப்ரெஸ் ஃப்ரீ இடத்துல நீங்கள் எந்த விஷயத்துலையும் தலையிடக்கூடாது, அவர் யாரையும் தேவையில்லாமல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சைலண்ட்ன்றாங்க. நம்ம நம்ப முடியுமா? ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு டீ கடையில் நின்று ஒரு டீ அடிச்சது நம்ம இங்கே 2 நாள் தொடர்ந்து நம்ம நல்லா போக மாட்டோம். யாராக வந்தாங்களா, என்ன தேடிட்டு வந்தாங்களா, அந்த போலீஸாக தான் 2 நாளாக வந்தாலும் வண்டி எல்லாம் யாரும் வரல, இப்போ 2 நாளாக யாரும் வரலைங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம தேடி யாரும் வரலைங்கிறது. ஓகே, இனிமேல் கொஞ்சம் தைரியமாக போகலாம் அப்படின்ட்டு தான் அந்த செய்தியினுடைய இன்னொரு பகுதி முழுக்கவுமே வீரப்பனுடைய விருப்பப்படியும் நம்மளுடைய பாதுகாப்பு நலன் கருதியும் கொடுத்ததோட, எதுக்கடா வீரப்படம் பார்த்தோம் இத்தனை ஒரு பெரிய சிக்கலில் மாட்டணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரி, அந்த முதல் செய்தி நீங்க கொடுத்தது அது என்ன தலைப்புல வந்தது நக்கீரன்ல ஞாபகம் இருக்கா? வீரப்பன் காட்டுக்குள் நமது நிருபர். அவ்வளவுதான். இன்னும் தொடர போட்டாரா? ஒரே ரெண்டு பாட்டு. ஒரு காமராஜ் என்கிட்ட பேசுனது மற்றதெல்லாம் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். அப்ப அது கொடுத்ததுக்கு பின்னாடி எத்தனை நாள் கழிச்சு இந்தியா டுடே கொடுக்குறீங்க? ஒரு 1 வீக். அது ஏப்ரல் 14ஆம் தேதி நக்கீரன்ல வருது. அப்ப அவர் ஒரு ஃபிலிம் ரோலவே கொடுத்துறீங்க. ஒரு ஃபிலிம் ரோல், ஒரு பர்టిక్యులர் அந்த இன்னொரு ஃபிலிம் ரோல் உங்க கையில் இருக்கு. அந்த ஆடியோ கேசட் இதெல்லாம் வந்து இந்தியாவோட இது வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வருது. ஓஹோ, ஏப்ரல் 14 இது ஒரு 15 நாள். அப்போ வந்து இந்தியாவுடைய வந்து 15 நாளைக்கு ஒன்று பாம் பிளாஸ்ட் இல்லையா? ஆமாம். ஓ, இந்த பாம் பிளாஸ்ட். சரி, இப்போ பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னத்த நாள் நீங்கள் அவர் சந்திக்கிறீங்க. இந்த பாம் பிளாஸ்ட் பண்ண போறேன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கோபால் அந்த மாதிரி எதுவும் அது நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. 7ஆம் தேதி அன்னைக்கு அதான் அந்த கேங்கெல்லாம் அங்கங்கே போயிட்டு வராங்களே, 7ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு நான் வீரப்பன்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அது பகலில் தான் நம்ம எதுவும் பேச முடியாது. அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கிறத நம்ம கேட்டு குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்போம். ஊரில் நடந்த கதை, பஞ்சாயத்து, பழமொழி நிறைய சொல்லுவார். சரி, மலை மேலே நெல் விளைஞ்சாலும் குந்தாணிக்கு வரணும், அடி மேலே அடி வச்சா அம்மியும் கரையும், கத்திரி மேலே உயரமும் இல்லை, பாலமலை நீளம் இல்லை. அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பழக்கூடிய பழமொழி, அந்த சொல்லவடை அதெல்லாம் இதெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். சரி, நம்ம ஏதோ இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நமக்கு புதுமையான விஷயம் தானே. இதெல்லாம் உட்காந்து அப்படியே வந்து எழுதிட்டு இருப்பேன். அப்படி இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். இரவு தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது 4 மணிக்கு ஒரு 7 பேரை 8 பேரை கொண்ட ஒரு டீம் கிளம்புது. சரி, ஒரே டீமாக அப்படியே கிளம்பியாலும் அந்த கிளம்பி போகிற தனி தெரியுதுல்ல, சாப்பாடு படலாம் எடுத்துக்கிட்டு தண்ணி ஒரு கேன் எடுத்துகிட்டு இப்படி கிளம்புறாங்க. கிளம்பும்போது அப்புறம் அடுத்த டீம் இங்கேருந்து இங்கே போகிறாங்க அப்படின்னு, ஏதோ பொருள் வாங்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஓ, அது உங்களுக்கு ரேஷன் பொருளை வாங்க போகிறதான்ட்டு அப்படி அவங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். 8ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஊருக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க கொஞ்சம் பின்னால் இருக்காங்க, நான் முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அதில் தட்டு, மேலே ஒரு சொம்பு இருக்குது, தண்ணி நாங்கள் அடிக்கடி குடிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அங்கேருந்து வந்த அர்ஜுனன் அந்த தட்டையும் சொப்பையும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த தேக்ஸாவை குடிச்சு அப்படியே தூக்கி குடிச்சாப்புல. ஒரு 2-3 லிட்டர் குடிச்சிருப்பான் தண்ணி. குடிச்சாப்புல மீதி வந்த ஆளுலாம் அங்கே ஆற்றுக்கு போய் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடையில் போய் அப்படியே மாய வச்சு குடிக்க ஆரம்பிச்சாங்க. அள்ளி குடித்தாங்க, ஒரு சில சொம்பை எடுத்து குடித்தாங்க. அர்ஜுனை மட்டும் இங்கே வந்து குடிச்சாப்புல. குடிச்சு முடிச்சோடனே இந்த கட்டத்திலேயே நான் ஆரம்பத்துலேயே முதல்ல இன்னொரு விஷயம் நான் அவர் சொல்லியிருந்தேன்.
இந்த 2வது நாள் 3வது நாள் கூட்டம் வந்து இல்லைங்களா, கூட்டம் வரும்போது நான் நிருபருங்கிறத யாருக்கு சொல்லிடுவேன் நான். சரி. அதே மாதிரி வந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரங்க, கூட்டாளிங்க, நண்பர்கள், வேண்டப்பட்டவங்க, கிராமத்து மக்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கிறத நான் கேட்க மாட்டேன். நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவேன். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அவர் பேரை சொல்லுவீங்க, இல்லை அவங்க சொந்தக்காரன் பேரை சொல்லுவீங்க, அப்பா பேரை சொல்லுவீங்க, நான் பக்கத்தில் இருப்பேன். நாளைக்கு நான் குளத்தூர் போனேன்னா நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸரோடோ அல்லது டிஎஸ்பியோடோ எஸ்பியோடோ யார்கிட்டயோ நான் பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன பார்த்தான்னா நான் போலீஸுக்கோட தொடர்பு இருக்கேங்கிற அவனுக்கு பயம் வரும். ஒருவேளை அவனை யாராவது போலீஸில் மாட்டி சிக்கிட்டு வந்தா கூட நான் காட்டி கொடுத்துருப்பாங்கிற சந்தேகம் வரும். இது சிக்கலாயிரும். அதனால நான் கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் தூரமாக போய் வந்துக்குவேன். நான் பேசும்போது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இந்த அடிப்படையில் அர்ஜுனை வந்து தண்ணி குடிச்சார் இல்லையா, குடிச்ச உடனே நான் பேக்கப். ஒரு நாள் போயிட்டு வந்து ஏதாவது பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. நான் அப்படி பேக்கப் வெளியில் போயிடுறேன். போனால் ஒரு 1/2 மணி நேரம் காரசாரமான அந்த டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் அந்த 5:30 மணிக்கு எல்லாத்துக்கும் கேஷ் பட்டோட முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வர்றாரு. சேத்துக்குழி வாங்கினு வீரப்பன் வர்றாங்க. ஏதோ தவம் இருந்து உங்களை கூட்டி வர மாதிரி பெரிய போராட்டம் நடத்தி உங்களை கூப்பிட்டு வந்தேன். ஒரு 5 நாள் காட்டுக்குள்ளே எங்களோட இருந்து பேசினேன். நிறைய விஷயங்கள் பழகணும், பேசினேன். இன்னும் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. ஃபோட்டோலாம் கூட நல்லா எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போத்த சூழலில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நாங்கள் வேறு இடத்துக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இப்போது பெரியவனோட கூட நான் வர சொல்லலான்னு பார்த்தேன், வாய்ப்பில்லை. இவங்க கூட போகிற ஆளையிலே கொண்டு போய் உங்களுக்கு அங்கே விட்டுருவாங்க, நீங்கள் அங்கே போய் சேருங்க. அடுத்த ஆண்டவனுடைய அனுகிரகம், மாதேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு முறை சந்திப்போம், நீங்கள் கிளம்புங்க, நல்லது அப்படின்னாரு. நமக்கும் ஒரு கட்டத்தில் இன்னும் இருக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி, அவர் ஏதோ ஒரு சூழல் சொல்கிறார், நம்ம மறுக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னா அந்த அடிப்படையான சில சந்தேகங்கள் சேர்த்து குடிக்க எந்த ஒன்று எந்த ஒன்று இருந்தாலும் அப்படின்னாரு. போனேன். அவன் அட்ரஸ் எழுதி கொடு அப்படின்னாப்புல. நம்ம எங்கே அட்ரஸ் எழுதி கொடுக்குறது, எந்த அட்ரஸ் தபால் போட்டு தான் வரும். இப்போ நீங்கள் இந்த கோயம்புத்தூருடைய அட்ரஸ் அவங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்து என்ன பண்ண முடியும்? அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அதுக்கான ரூட்டெல்லாம் போட்டு ஈரோடு டு பழனி பஸ்ஸில் வந்தால் தாராபுரம் அந்த கடையில் காங்கிரி கடையில் கிழக்க வரணும், 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த ஊர் 2 கிலோமீட்டருக்குள்ளே வரணும், இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்தால் பஸ் ஸ்டாண்டில் அங்கமுத்து பழ கடைன்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதி கொடுத்தேன். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது எத்தனை தூரம் போடலையே அப்படின்னாப்புல. அப்புறம் அத்தனை தூரம்னு அந்த 50 கிலோமீட்டர் தூரத்தையும் போட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து தெளிவானதுக்கப்புறம் சரி ரைட் கேட்டது யார் சேர்த்து அது வீரப்பா அந்த மாதிரி மேஜர் விஷயத்தையெல்லாம் போட்டு விட்டுருவாரு. இதெல்லாம் சேர்த்துக்குள்ளி தான். சரி சரி. இந்த நானும் அட்ரஸ் எல்லாம் மறந்துட்டேன். நம்ம போகணும்னு கிளம்பணும்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சிக்கல். நம்மள மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த 2 பேர் இருந்தால் நம்ம ஏதோ முடிவு பண்ணலாம். எனக்கு அனுபவம் கிடையாது, எங்கூட வந்திருந்தா ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால சரி ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் சேத்துக்குடி தான் கூப்பிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டார். ஒரு பக்கத்துக்கு எல்லாம் முழுமையாக எழுதி கொடுத்துட்டு ரைட் பேக்கப் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டான். 8 மணிக்கு வாத்தியார் வீடு. 8ஆம் தேதி 5:30 மணிக்கு கிளம்புறீங்க இல்லையா? 9ஆம் தேதி சாயங்காலம் நடக்குது. 8ஆம் தேதி 5:30 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு வந்து வாத்தியார் வீட்டில் தங்கிட்டு காலையில் 6:30 மணி பஸ் வந்துடுறீங்க. புறப்பட்டு மேட்டூர் குளத்தூர் வந்துடுறோம். குளத்தூரில் வந்து இறங்கி அப்போ தான் 2 இட்லி, நல்ல இட்லியாக கார சட்னியோடு அங்கே சாப்பிட்டு மணி அண்ணன் வரட்டு அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். மணி அண்ணன் ஊரில் இருக்காரா வெளியூர் இருக்காராங்கிறது அங்கே விசாரிச்சா தெரியும். ஒரு 2-3 இடத்துல சொல்லுவாங்க. அந்த 2-3 இடத்துல விசாரிச்சோன்னா அண்ணன் ஊரில் இருக்காரு. 9 மணிக்கு வருவார். வரட்டும் அண்ணன் பார்த்து போனான்ட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு ஏற்கனவே 4-5 நாளாக பேப்பர் பார்க்கல, வாரப்பத்திரிகைகள் பார்க்கல, இல்லை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உட்காந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு 9:30 மணிக்கெல்லாம் மணி அண்ணன் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அண்ணனை பார்த்து இந்த மாதிரி பார்த்தோம், இந்த மாதிரி எல்லாம் முடிச்சாலாம் செய்ய சொல்லிட்டு முதல்ல நான் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், என்ன பண்ணுறது என்ன தெரியல, சரி முதல்ல நீங்கள் போய் ஒரு 2 நாள் போட்டு அதுக்கப்புறம் வாங்க பேசுவேன். நான் இருந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நான் ஈரோடு ரத்னசாமி அண்ணன் வெள்ளிக்கிழமைக்கு வழக்கமாக அங்கே வருவார். ரத்னசாமி கடைக்கு போகிற வேலை இந்த வாரம் போகல, இந்த வாரம் திங்கக்கிழமை வருவேன், நீங்கள் அங்கேருந்து எங்களோட நம்ம பார்ப்போம், வேலை முடிஞ்சில்லை அப்படின்ட்டு. அப்புறம் அதிகப்படியாக அதாவது என்ன நடந்தது எப்படி போனீங்க அதெல்லாம் அவர் கேட்கல. போன வேலை முடிஞ்சது, படம் எடுத்தீங்க, என்ன சொல்கிறாரு, எப்படி இருந்தார், ஆள் இல்லை எப்படி இருந்தாங்க, சும்மா மேலோட்டம் ஒரு 5 நிமிஷம் இருக்காரு. அதுக்குள்ளே அப்புறம் அவரை பார்க்க 4-5 பேர்லாம் சுற்றி வந்துட்டாங்க. சரி நீ கிளம்புங்க அப்படின்னா நான் கிளம்புனான்ட்டு சொல்லிவிட்டு கிளம்புனா 10:30 மணிக்கெல்லாம் மேட்டூர் வந்துடுறோம். மேட்டூர் வந்துட்டு ஈரோடு போயிட்டு ஈரோடு போனேன், நல்ல ஒரு குளியல் போட்டு தூங்கணும். அதெல்லாம் பொருளெல்லாம் அங்கே போயிட்டு அவங்க
காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க அப்பா வீட்டில் ஆளை காணுன்னு கடைக்கு வந்துட்டார். யாரு சுப்புவா? இல்லை, ராஜசேகர். சுப்பு தான் இங்கேயே போயிட்டான், குளத்தூர்லேயே காணாம. அவங்க வீட்டில் இருந்தான்ல. ராஜசேகர் தேடி அவங்க அப்பா வந்து நீ வீட்டுக்கு போடான்னு அனுப்பிவிட்டு, ஆமாம் 5 நாள் காணாமல் போயிட்டான்ல. அப்புறம் மாலை முரசனுடைய செகண்ட் எடிஷனாக போகிறது. அப்போ கோயம்புத்தூர்ல தான் பிரிண்ட், ஈரோட்டில் மாலை மலர் மட்டும் பிரிண்ட் ஆகுது, கோயம்புத்தூர்ல மாலை முரசு வருது. 4 மணி பேப்பரில் பார்த்தா பாலாறில் வீரப்பங்கு அடித்த வெடிகுண்டில் 22 பேர் செத்து போனாங்கன்னு வந்துருக்குது. தேர்ட் எடிஷன் 9ஆம் தேதி. அப்போ 9ஆம் தேதி காலையிலேயே அந்த சம்பவம் நடந்துருதா? நான் 10 மணிக்கு இங்கே குளத்தூர்ந்து கிளம்புறோம், 11 மணிக்கு அங்கே வெடிச்சிருச்சு. காலையில் 11 மணிக்கு. ஓ அடா பாவி, எவ்வளோ பெரிய பிளான் பண்ணிட்டு கமுக்கமாக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் செஞ்ச ஆப்ரேஷன்லேயே பெருசு அதுதான். ஆமாம், 10ஆம் தேதி காலையில், 9ஆம் தேதி இரவு ஆகாசவாணி தானே. அப்போ தூர்தர்ஷனில் ஜம்ப் ஆகி ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு வேற. அது எங்கே ஒரு ஊருக்கு மணியார் ரோட்டில் தான் இருக்கும், சாமானியர்கள் வீட்டிலலாம் இருக்காது. பஞ்சாயத்தில் கூட அப்போ டிவி இல்லை. அப்புறம் அதில் போய் நியூஸும் பார்க்க முடியாது. படமும் ஆடாடு அதில் ஒரு வார்த்தை சுற்றிக்கிட்டே வரும். அதுக்கு ஆண்டனாவெலாம் போய் நேரில் பிடிக்கணும். அதெல்லாம் வழியே இல்லை. அப்போல்லாம் செய்திக்கு வழியில் ஆகாசவாணி தான். அந்த தேர்ட் எடிஷனில் தான் எந்த டீ கடைக்கு போனாலும் ஆகாசவாணி கேட்டால் ஒரு 2 நிமிஷம் செய்தி சொன்னாங்க. மீண்டும் அடுத்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பேப்பர் வாங்கி பார்த்தா தான் படங்கள் மற்றதெல்லாம் வந்திருக்குது. அடிபட்ட கராத்தே கோபாலகிருஷ்ணன் கோவை சேலம் கோகுல மருத்துவமனையில் இருக்கார், போலீஸ் பாதுகாப்போடு இருக்கார். பார்க்குறதுக்காக சிஎம் ஜெயலலிதா வந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு காலையில் வர்றாங்கிறாங்க. நான் நேராக சேலம் போகிறேன். சேலம் போனால் கோபாலகிருஷ்ணன் ஐசியூவில் இருக்காரு. அதெல்லாம் போட்டோம். அதே வீரப்பன் எடுத்து போட்டோ இல்லையா, அவரையும் போட்டோ எடுக்கிறேன். மீதிதான் ஒரு 10 போட்டோ இருக்கா, ஒரு கேட்டு நம்ம மிஸ் பண்ண மாட்டோம்ல. மிச்சம் அப்படியே இருக்குது, ஒரு ஃப்ரேம் கூட மிச்சம் பண்ணாம எடுப்போம். வேற வழி இல்லை. 36 கிடையாது நம்ம கணக்குல, 39 40 எடுத்துருவோம். அந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ ஜெயலலிதாவுடைய ப்ரோக்ராமுக்கு நம்ம உள்ளே போக முடியாது. ஏன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. எங்கே காடு கீடு ஒன்றும் கிடையாது. நம்ம தான் ஃப்ரீலான்ஸ் இது மாதிரி இதுதானே பண்ணிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் உள்ளே போக முடியாது. அங்கே எஸ்எஸ்சி செக்யூரிட்டிலாம் கடுமையாக இருக்குது. ஆனால் அங்கேயும் ஒரு நண்பர் லட்சுமணன் தினமலா ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், நான் எடுத்துறேன் அப்படின்னாரு. அங்கே அந்த செய்தியெல்லாம் அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் கவர் பண்ணிட்டு ஆற்று போனால் இப்போ அங்கே நண்பர் சேகர் இருக்கார். சேகரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ அங்கே போகும்போது கேமராமேன் எடுத்து போயிருக்கிற கேசட்லாம் இங்கே ஈரோட்லேயே இருக்குது. சரி. அப்புறம் இது திரும்ப இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு 12ஆம் தேதி தான் நான் சென்னை போகிறேன். அதுக்கப்புறம் தான் கோபால்கிட்ட கொடுக்குறீங்க. கோபாலுங்கிற கேரக்டர் கிடையாது, காமராஜ் தான். காமராஜ் தான் நியூஸ்னா, காமராஜ் தானே. சரி, இவர் பேருக்கு தானே எடிட்டரு. இவர் எடிட்டோரியல் 12ஆம் தேதிக்கு மேலே தான் கொடுக்குறீங்க. காமராஜன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அப்போ இந்த ஈரோட்டில் தான் இருக்குது கேசட்லாம். நம்ம போய் எடுத்துட்டு வரலான்னு தான் நாங்கள் வர்றோம். 13 நாங்கள் வந்து தங்கியிருக்கோம். 14லேயும் நியூஸ் வந்துடுது. என்ன ஸ்பீடு அடித்து அப்படியே போட்டு தள்ளி விட்டார். நம்ம போனோமா வந்தோமா, கேசட்லாம் கைக்கு வந்ததா என்னங்கிறலாம் பார்க்கவே இல்லை. நியூஸ் அடித்து அட்டையில் போட்டு. சரி, உங்களுக்கு வந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, இப்போ கொண்டு போய் அந்த நியூஸுக்கு இது கொடுத்து நம்மளுக்கு சிக்கல் வந்துட போகுதுன்னு பயமில்ல வரலையா? மொத்தத்தில் மணி என்ன சொல்லும் போதே 7:30 நமக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். அது ஒரு ஜாக்கிரதைங்கிறதுக்கு இது உறுதியாகவே நடந்துருச்சு. இது எப்படி இருந்தாலும் நடக்கும். அன்றிலிருந்து ஏன்னா அன்னைக்கு நம்மளுக்கு இந்த பத்திரிகையாளர்னா இப்படி பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு கார்டு கூட கிடையாது. நீங்க இப்போ சொல்றீங்க இந்தியா டுடே தான் காப்பாத்துச்சு. ஆமா, இல்லைன்னா ஒன்றும் வழியே இல்லை. என்ன 4 புக்கு இருக்குது, பையில வச்சுக்கிட்டு இருப்போம், கசங்கி போன புக்கு. அதுக்கு RNI நம்பர் இருக்கா கூட தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ 2000க்கு பிறகு தான் தெரியுது வார பத்திரிகையில் வந்து ஊடகத்துக்கான யாருமே கிடையாது, நீங்களே ரிப்போர்ட்டரே கிடையாதுங்கிறாங்க. ஆமா, இது அந்த கணக்கெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் பெருசாக ரிப்போர்ட்டர் அப்படின்ட்டு காதில் பேடா வச்சு தூக்கிட்டு இருக்கோம். தவிர எந்த விதமான அடிப்படை வாசந்தியும் அவங்க ராகவரவின்னு காப்பாற்றுனது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்து. அதுக்கு பிறகு காவல்துறை சார்ந்திருக்கிற அடுத்த இந்த சந்திப்பு நடந்த 3ஆவது நாள்லேயே மீண்டும் குளத்தூர் மணியனுக்கு இன்ஸ்பெக்டர் செல்லமல்லன், இன்ஸ்பெக்டர் அசோக்குமார், எஸ்பி சஞ்சய் அரோரா இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. பேசி சிவசுப்ரமணியம் நாங்கள் பார்க்கணும், எஸ்ஐ ராமலிங்கம் இவங்கெல்லாம் பேசுறாங்க. பேசி இவங்கெல்லாம் அப்பவே ஃபீல்டுக்குள்ள இருக்காங்களா? ராமலிங்கம் எஸ்டிஏ ஃபார்ம் ஆயிட்டு இல்லை, எஸ்டிஏ ஃபார்ம் ஆயிட்டு அவங்க சிவியரான ஃபீல்டில் இருக்காங்க. அப்போ எங்களை பார்க்கணுங்கிறாங்க. அப்புறம் மணியன் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ தேடிக்கிட்டு வந்த போலீஸு இப்போ கூப்பிட்டு பார்க்கணுங்கிறாங்க. கூப்பிட்டு பார்க்கணுங்கிறாங்க. நான் மேட்டூர் போகிறேன். மேட்டூர் போனால் ஸ்கூல் கிரவுண்டில் சஞ்சய் ஆர்ஆர் தான் ஓடிட்டுருக்காரு. வந்திருக்காரா ஜஸ்ட்டு எஸ்எல்கே லாட்ஜில் ரூம் போட்டிருக்கேன், அங்கே போயிட்டு அவர் ரெஃபரன்ஸ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார், நைட்டு வந்து பேசிக்கோ அப்படின்றாங்க. நான் போய் நல்லா அங்கே போனோன்னு சாவி கொடுக்குறாங்க, ரூம் தங்கியிருக்கேன்.
நைட்டு ஒரு 8 மணிக்கு ராமலிங்க எஸ்ஐ வர்றாரு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் செல்லமல்லன் வர்றாரு, அப்புறம் அசோக்குமார் வர்றாரு. பேசுகிறாங்க. பேசிட்டு நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களோடய வந்தீங்கனாலும் சரி நம்ம சத்தியமங்கலம் போகலாம், இல்லை நீங்களே வர்றதுனால சத்தியமங்கலம் வாங்க, எஸ்பி உங்களை பார்க்கணுங்க. சும்மா ஒரு கட்டசி பார்த்து எஸ்பி பேசுகிறேன். யார் அப்போ? சஞ்சய் அரோரா. ஓ, அரோராவா? சரி, யோசிக்கிறேன் நம்மளா போனாரா 4-5 மணி நேரம் ஆகி இவங்களோடய போனா அப்படின்ட்டு அப்புறம் அவங்க வண்டியிலே கூட்டி போனாங்க. அங்கே பார்த்தா சஞ்சய் அரோரா காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு எங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் அதை வீரப்பனை எந்த வழியாக போனீங்க, எந்த வழியாக போய் பார்த்தீங்க, யார் கூட்டி போனாங்க அப்படிங்கிறலாம் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்படி கேரக்டர் என்ன, எப்படி பழகினார், எப்படி பேசினார், கூட இருந்த ஆளுகளோட என்ன, ஒரு நாளுடைய அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி போயிட்டு இருந்தது, வெப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. வெப்பன்ஸ் எனக்கு வந்து நாட்டு துப்பாக்கி, டபுள் பேரல், சிங்கிள் பேரல், 303ங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசம்லாம் எனக்கு தெரியாது. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் புக்கில் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம். அவ்வளோதான், இந்த அளவு தான். நமக்கு அதை பற்றி பெரிய ப்ரிட்டில் கிடையாது. அவங்களுக்கு என்னென்னா ஏற்கனவே போலீஸ் அரங்கிங்கெல்லாம் போய் தேடின அந்த கட்டத்தை தாண்டி இப்போ ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவனோட பேசிக்கிட்டு இருக்கோம், எப்போ கூப்பிட்டாலும் வருவான் பேசுவார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அணுகுமுறைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த எஸ்டிஎஃப் மேலே இருந்த அந்த பயம் போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் அசோக்குமார், சென்னமல்லன் இவங்கெல்லாம் தொடர்பில் இருந்துகிட்ருக்காங்க. ஹுசைன் எஸ்பி இவங்கெல்லாம் தொடர்பு இருக்காங்க. அவங்களும் அதுக்கு பிறகு வந்து அந்த வீரப்பனை பிடிக்கிறதுக்கான விசாரணைங்கிற மாதிரியான முறைக்கு அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டதாலும் நம்ம சொல்லிடுவோம், சொன்னாலும் நம்ம சொல்ல முடியாது. நான் தான் அதுலேருந்து விலகித்தான் நிற்கிறேன். அதனால் அவங்களுடைய நடவடிக்கையும் இந்த இதையும் சில ஒப்பிட்டு பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. முதல் சம்பவம், முதல் சந்திப்புலேயே எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது, அதையவே அவ்வளோ வச்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா சாதாரண ஆளுகளாக இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பாங்க. உங்ககிட்ட எதை சொல்லக்கூடாதுங்கிறத தெளிவாக இருந்திருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பத்திரிக்காரனை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வீரப்பங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஒருவேளை ஆர்வ கோளாறுல நம்மளும் மாட்டிருந்துருப்போம். ஆமாம், அதில் நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம். அதே மாதிரி அப்போ அன்னைக்கு சொல்லிட்டேன், நீங்கள் யாராவது என்னை தேடி வெளியில் ஆள் அனுப்பி விட்டீங்கன்னா அவனுக்கும் எனக்கும் ஒரு பேரை வச்சுருங்க. நீங்கள் வைக்கிற பேர் வேறு, அந்த நபரை என்னை வந்து பார்க்கும்போது ஒரு புது பேரில் வந்து சொல்ல சொல்லிடுங்க. அந்த பேர்லேயே என்கிட்ட அறிமுகம் ஆகிட்டு அவனுடைய ஒரிஜினல் பேரே ஊரை வீட்டெல்லாம் எனக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிடுறேன். யாருக்கிட்ட? நான் வீரப்பனை சொல்லிட்டேன். ஓஹோ. அவர் அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார். முதல் சந்திப்புலேயே 5 நாள், அதில் 3 நாள் ரெக்கார்டு மட்டும் பண்ணியிருக்கிறீங்க, 2 நாள் ஃபோட்டோ. 2 நாள் ஃபோட்டோ. ஐயோ, ஆனால் இவ்வளோ எதிர்பார்க்கல. முதல் சந்திப்புலேயே இவ்வளோ தொந்தரவுகளை அனுபவிச்சு போய் அப்போவே உள்ளதல்ற அளவுக்கு போகிற அளவுக்குலாம் இருக்குது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே வீரப்பன் எடுத்த ஒரு விவகாரம் வந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று கோர்ட்டு கேஸில் வரும், போலீஸால் வரும், இல்லை இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும். இப்போ தலைவர் போட்டு ஆடிட்டு இருக்காரு.